ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாலை வேலை ஆராதனையில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். காலையில் இது தேவையான தலைப்பில் 1ஆம் பாகத்தை நாம் தியானித்தோம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 38-39 வசனங்களிலே தாவீதும் சவுல் சம்பாஷணைகள், அந்த யுத்த காலத்தில் தாவீது எப்படி நடந்து கொண்டான், ஜெயம் எடுப்பதற்கு நீங்கள் எடுக்கிற தீர்மானம் தான் என்பதெல்லாம் குறித்து பார்த்தோம். புதிதாக வந்தவர்கள் இயேசு நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். யூடியூப்பில் அந்த சேனலில் இருக்கிறது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் அது ஆல் பட்டன் அழுத்தி பெல் பட்டன் அழுத்தினால் உங்களுக்கு அந்த வீடியோக்கள்லாம் வந்து உங்களுக்கு சேர்ந்துடும், நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். எப்பொழுது உங்களுக்கு சமயம் வாய்க்குதோ பார்த்துக்கொள்ளலாம். இது 2வது பாகம் என்று குழம்ப வேண்டாம். முதல் பாகம் வீடியோ லிஸ்ட்டில் இருக்கிறது, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போது நாம் செய்தி கடன் செல்ல போகிறோம். இது தேவைதானா? உலகம் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் இனி வருகிற இந்த ஜனவரியிலேருந்து வரும். ஏன் சொல்லென்றால், இந்த காலை ஆராதனையில் நான் ஞாபகப்படுத்தினேன், இன்றும் மறுபடியும் ஆவியானுடைய ஏவுதல்படி சொல்லுகிறேன். உங்கள் பக்தி விருத்திக்காக கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை பூமியில் நிறைவேறியதற்காக சாட்சியாக நான் சொல்லுகிறேன். 31ஆம் தேதி இரவு இங்கே அல்லது 1ஆம் தேதி காலை முதல்ல தீர்க்க தரிசன துணி வெளிப்படுத்தப்பட்டது, இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்று. அதிலே யுத்தங்களின் ஆண்டு என்று சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்தினார். அதே போல் ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது வெனின்சுலா யுஎஸ் சென்ட்ரல் சண்டை நடந்து ஆரம்பித்திருக்கிறது. ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால், கர்த்தருடைய வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களும் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் உடனுக்குடன் நிறைவேறப் போகுது. நவம்பர் டிசம்பர் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மாதத்திலிருந்து ஆசீர்வாத மழை துவங்க போகிறோம். அதுக்கு ஆயத்தமாகத்தான் இந்த செய்திகள் எல்லாம் ஆவியானவர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். அதில் கூர்ந்து கவனித்து இதில் நாம் கடந்து செல்ல வேண்டும். இதுவரை உலகம் உங்களை பரிதாப கண்ணோட்டத்திலே பார்த்திருக்கும். ஒரு சாரார் பரிதாபத்திலே பார்த்திருப்பார். இவர்களுடைய வாழ்க்கையினுடைய பாடுகள் அடையாளமாக காணப்படுகிறது. எப்போ பார்த்தாலும் இருமை கொண்டிருக்கிறான், எப்போ பார்த்தாலும் ஆஸ்பத்திரி கைமை சுற்றி கொண்டிருக்கிறான், ஐயோ பாவம், மருந்து செலவு கஷ்டப்படுகிறான், இப்படியெல்லாம் ஒரு வர்ணனைகள் எப்படி ஜனங்களுக்குள்ளே போய் கொண்டிருக்கும். தொடர்ச்சியாக உங்களுக்கு ஒரு படலத்தில் வழியே நீங்கள் போகிறீங்க, குறைகள் வழியே பயணப்படுகிற பொழுது அதுவே அடையாளமாய் மாறும். அப்பொழுது வித்தியாசமான ஒரு கண்ணோட்டம் இருக்கும். ஒரு சில சமயத்தில் பரிதாபப்படுவார்கள், ஒரு சில சமயத்தில் இவர்கள் இது தேவைதான் என்று சொல்லுவாங்க. எப்படியோ விமர்சனங்களுக்கு. ஆனால் இனி வருகிற நாட்கள் அப்படி அல்லாமல் உங்களை கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்று கேட்டால், வித்தியாசமான அலங்காரத்தில் கர்த்தர் நடத்த போகிறார். இந்த அலங்காரத்தை குறித்து ஆவிக்குரிய ஜனங்கள் கூட வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். இது உனக்கு தேவைதானா என்று கேட்பார்கள். இது உனக்கு தேவைதானா? அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இது உனக்கு தேவைதானா என்றால், முதலே நம்ம காலையில் தியானித்தது என்னவென்றால், அந்த வஸ்திரத்தை அணியாதிருக்கிறபடினால வெற்றி. வஸ்திரத்தில் 2 புறம் இருக்கிறது. வஸ்திரம் என்று போட்டால் கூகுளில் 7 விதமான வஸ்திரம் பைபிள் இருக்கிறதே வரும். சத்திர தையல் ஆடை, துதியின் ஆடை, ரட்சிப்பின் வஸ்திரம், இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இது யார் வேணாலும் நம்மோடு கூட பயணப்படுகிறது, யார் வேணாலும் செய்யலாம். இந்த பிரசங்கத்திற்காக யாரும் வரவில்லை, கர்த்தருடைய வெளிப்பாட்டுக்காக வருகிற ஜனங்கள். இந்த கூகுளுக்கு வெளியில் வரும். கூகுளில் போட்டால் இந்த வசனங்கள் கார்மெண்ட்ஸ் இன் பைபிள் போட்டால் வந்துடும். அதை எடுத்து பிரசங்கம் பண்ணிட்டு போகிறதெல்லாம் பிரசங்கிமார்கள் செய்யலாம். மேய்ப்பன் அது செய்ய முடியாது. அது ஆடுகளுக்கு போஜனமாக போகாது. ஆடுகளுக்கு எப்படி போஜனம் போகும் என்றால், தண்ணீர் காட்ட வேண்டும். புல் தானாக கூட மேயும். நீங்கள் பைபிள் படிக்கலாம், தியானிக்கலாம். தண்ணீர் என்பது பரிசுத்த ஜீவ தண்ணீர், அதை காட்டுகிறது தான் மேய்ப்பன். அதற்கு முன்பு அதை காட்டுகிறதுக்கு தடைகளாக இருக்கிறது சில கற்கள் இருக்கும். நீங்கள் யாக்கோபை பாருங்கள், மோசையை பாருங்கள். கற்களை தகர்த்த, மேலே போடப்பட்ட கல்லை தகர்க்க ரேச்சலால் முடியல, ராகேலால் முடியல. இங்கிலீஷில் ரேச்சல் அந்த அம்மா, தமிழில் ராகேலாலும் முடியல, லேயாலாலும் முடியல. அப்போ தான் யாக்கோபு உள்ளே கதாநாயகன் அங்கே வருகிறார், கல்லை நகட்டுகிறார், தண்ணீர் காட்டுகிறார். அதை பார்த்து மெய் மறந்து இருக்கிற நேரத்தில் தான் மொத்தம் மழை ஆரம்பிக்கிறது. அதில் ஆரம்பிக்கிறது தான் அவருடைய வாழ்க்கை. இப்போ அதுக்குள்ளே போவானா, சொல்ல வர கருத்து என்னென்னா, அந்த தண்ணீர் இருக்கும், அதை காட்டுவதற்கு தாக்கமாக ஆடுகளும் இருக்கும். அதை நகர்த்துகிறது தான் மெய்ப்பனுடைய வேலை. நீங்கள் சுவிசேஷத்து புஸ்தகத்தில் பார்த்தாலும் அந்த கல்லறையின் கல் யார் நகர்த்தினது என்று தெரியாது. கல் அன்று முதல் இன்று வரை அது நகர்த்தப்பட வேண்டியது ஒரு ஊழியன் அல்லது அபிஷேகம் செய்ய வேண்டிய காரியம். அபிஷேகம் என்பது ஆராதனைக்கு மட்டுமல்ல, அடிக்கடி சொல்லியிருக்கு. அதுக்கு மேலே பயணப்படணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில். அது ஒரு பகுதி. ஆராதனை என்பது, அந்நிய பாஷை என்பது ஒரு பகுதி. அடுத்தது ஞானம் நிரம்பி வழிய வேண்டும். குறைகள் நிறைவாவதுக்கு ஞானம் வேண்டும். என்ன குறையாக இருந்தாலும் சரி, மருத்துவ ரீதியாக இருந்தாலும் சரி, சரியான நபரை பார்க்கணும். இதெல்லாம் அபிஷேகத்தினுடைய ஒரு காலகட்டங்கள். இப்பொழுது இங்கே பார்க்கிற பொழுது, இப்பொழுது இது தேவைதானா, இது தேவையா என்று கேட்கிற அளவுக்கு ஆவிக்குரிய ஜனங்களும் முன்னே வந்து விடுவாங்க.
ஏனென்றால் 1 சாமுவேல் நீங்கள் வாசிக்கிற பொழுது 1வது அதிகாரத்தில் அன்னாளுடைய கண்ணீர் ஏலிக்கு தெரியல, அது கண்ணீராக தெரியவில்லை. அந்த பெண்மணி இதெல்லாம் சொல்லத்தகுத ஒரு சோகம் இல்லை, அவ்வளோ பெரிய சோகம். பெனினாளுக்கு பிள்ளை இருந்தது, அதுவே காரணமாகி விட்டது. ஆலயத்துக்கு ஏன் வரலன்னா பிள்ளையாள் இருக்கிறாங்க, பிள்ளைகளை பார்க்க முடியணும், வீட்டில் இருந்தால் தான் பார்க்க முடியும். ஆலயத்தில் வந்தால் நம்மகிட்ட சொல்லுவாங்க, பிள்ளைங்க பிறந்திருக்கேன் ஆலயத்தில் ஏன் வரலன்னா பிள்ளை எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணோம், ஐயா இங்கே ஏறும் இங்கே ஏறும், உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும், செய்தியை டிஸ்டர்ப் பண்ணணும். கடைசியில் யூடியூப்பில் பார்த்துக்கிடுவாங்க, அப்புறம் வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கிறேன்வாங்க. கடைசியில் அது பார்க்காம போயிடும், பிள்ளைகளே காரணமாகிடும். பெண்ணில் போய் ஏன் ஆலயத்துக்கு வரலன்னு கேட்டால் பிள்ளைகள் இருக்காத ஆலயத்துக்கு வரலன்னும். இப்போ பிள்ளைகள் இல்லை இருக்கிறவ ஆலயத்துக்கு வரல, பிள்ளை இல்லாதனால தான் ஆலயத்துக்கு வந்தா. அவள் பிள்ளை பெறணும்னு வந்திருக்கா, எனக்கு பிள்ளை இருக்குது, பிள்ளையே காரணமாயிடுச்சு வர்றதுக்கு. இப்படி தான் போய் கொண்டிருக்கோம். நம்ம நினைக்கிறோம் பக்தி உள்ளவள் அவள் பக்தி இல்லாதவள். யாருக்குமே ஒருத்தங்க இல்லாதவங்க நம்ம வட்டாரத்தில் பயணப்படுகிற பொழுது, இருக்கப்பட்டவர்கள் செழித்து கொண்டே வருகிற பொழுது பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமான பார்வை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அப்படி ஒரு நிலை இருக்கும். என்னை இப்படி பார்க்குறாங்க, என் கருத்தில் மட்டும் ஒரு பிள்ளை இருந்தால். இது மனநிலை சம்மந்தப்பட்ட காரியம். இது ஒரு பக்கம் போய் கொண்டாலும் சொல்லனா துக்கத்திலே இவள் அழுகையும் கம்பளையுமா இருக்கா. பாதி குழந்தை இல்லைன்னு, அடுத்து பார்த்தா தன்னுடைய நாச்சியாளுக்கு குழந்தை இருக்குது. இதுக்கு என்ன செய்யறது, அவளுக்கு குழந்தை இருக்குது, நம்ம குழந்தை இல்லை. ஆனால் வேதம் சொல்லுது கர்த்தரே அவளுடைய கர்ப்பத்தை அடைத்தார். 25 வரை கர்த்தரனுக்கு அடைக்க வேண்டியதெல்லாம் அடைத்து வைத்தார். என்ன இது இப்படி சொல்லுகிறாரே பாஸ்டர் நினைக்க வேண்டாம். சில காரியங்களுக்காக உனக்காக கதவுகளை அடைக்கப்பட்டது, உன்னை கரத்தின் நிழலால் மூடி மறைத்தார். சில சமயங்கள் உங்களுடைய வறுமை உங்களுக்கு பாதுகாவலாக இருக்கும், உங்கள் வியாதி உங்களுக்கு பாதுகாவலாக இருக்கும், உங்களுக்கு கோராமையான ஒரு சூழ்நிலை, ஒரு மதீனமான ஒரு சூழ்நிலை போல் இருக்கும், அதுவே நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். தப்பான ஜனங்களோடு நான் இப்போ என்னங்க 50 மேலே ஆயிடுச்சு வயசு அப்படி இல்லை, இப்போ இனிமேட்டில் 50லேருந்து உங்கள் பிள்ளைகளை சூறை அடப்பிசாசு வரும், உங்கள் வாழ்க்கை தரத்தை பார்த்து சம்மந்தம் பண்ண வருவாங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே ஜனங்கள் உங்களை நாசம் பண்ண வர்றது வேறு மாதிரி நாசம் நடக்கும். இப்போ பிள்ளைகள் அழிந்து போகிறதோ அல்லது அவங்க வாழ்க்கை வித்தியாசமான திசையில் பயணப்படுகிறது எந்த பெற்றோர் விரும்புவாங்க? அது ரட்சிக்கப்பட்ட பெற்றோர். வேறு விதமான தாக்குதல் இருக்கும், நேரே தாக்குதல் இருக்காது, ஆனால் தாக்குதல் மறைமுகமாக இருக்கும், நேரேன பாதிப்பு நமக்கு இருக்கும். இப்போது நம்ம வீட்டை பார்த்தா அவங்களுக்கு ஒரு அற்பமான ஒரு பார்வை இருக்குன்னு வச்சுக்கோங்க. தெளிந்த புத்தி உள்ள ஜனங்கள், ஆவிக்குரிய ஜனங்கள், நல்ல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தெளிந்த புத்தி இருக்கும்னு சொன்னால் இருக்காது. பக்தி இருக்கணும், ஞானம் இருக்கான்னா இருக்காது, இருக்கணுன்றது தான் வேதம் சொல்லுது. இப்போ யாரோ அற்பம் பண்ணிட்டாங்கன்னாக்கா அதுக்கு வைராக்கியமாக அழுது ஜெபம் பண்ணி உபவாசம் நான் வாழ்ந்து காட்டுறேன்னாங்க. இல்லை, இந்த அவமானத்தை கர்த்தர் அனுமதித்தார். ஏன் அனுமதித்தார்? என்னை கர்த்தர் கருத்து நிழலால் மூடி மறைக்கிறார். ஏதோ என் மனசுக்கு என்ன பிடிக்கல, அந்த மனசுக்கு என்ன பிடிக்கல, ஏதோ ஒரு குடும்பத்துக்கு என்ன பிடிக்கல, ஒரு குழுவுக்கு என்ன பிடிக்கல, ஒரு நாட்டுக்கே பிடிக்காமல் கொடுக்கலாம், பெருந்திரளுக்கே பிடிக்காமல் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. நமக்கு சம்மந்தப்பட்ட ஜனங்களோடு கர்த்தரை இணைக்க கர்த்தர் கிருபை செய்வார். உங்கள் வீட்டில் சம்மந்தம் பண்ண வர்றவங்களாக இருக்கட்டும், உங்கள் பெண் பிள்ளை திருமண வைபவத்தில் இணைக்கப்படுறதுக்கு ஒரு குடும்பம் போதும், ஒரு மனுஷன் போதும், ஒரு மனுஷி போதும், மகனுக்கோ மகளுக்கும். அது சரியாக போய் கொண்டிருக்கும். அதாவது இன்று உங்களுக்கு நல்ல சாப்பாடு இருக்கிறது, எளிமையான சாப்பாடாக இருந்தாலும் ஜீரணம் ஆகுறது, சாப்பிட்டா நாளைக்கு காலையில் நல்ல உற்சாகம் எடுத்து வேலை செய்கிறோம். கொழுப்பான பதார்த்தங்களை சாப்பிட்டு மிதமிஞ்சி இருக்கிறத விட நல்ல நம்மளுக்கு ஆகாரத்துக்கு ஆகாரமும் ஆச்சு, நல்ல நித்திரை வருகிறது, மறுநாள் நாம் எழும்புகிறோம், அதுவே பெரிய கிருபை. அதுபோல் அன்னால் அழுகிறதற்கு காரணம் என்னவென்றால் கர்த்தரே நம் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறாரே. ஏன் கர்த்தர் நம்மை கர்ப்பத்தை அடைக்க வேண்டும்? பெற செய்கிறவங்க நான் பிள்ளையை தடுப்பேன் என்று வேதம் சொல்லுது. ஆனால் இங்கே பார்த்தால் கர்த்தரை அடைத்திருக்கிறார். ஏன் அடைத்திருக்கிறார்? அவருடைய வேலையில் இந்த பிள்ளையாண்டான் கருத்தரிக்க வேண்டும். அதே சமயத்தில் அதற்கு முன்பு அன்னாள் இடத்துலேருந்து ஒரு பிரதிஷ்டையினன் நிறைந்த ஜபத்தை கர்த்தரை எதிர்பார்க்கிறார். வெளியில் பார்த்தா அது பொருத்தனை, நாமே செய்கிறது பொருத்தனை. ஆனால் கர்த்தரை எதிர்பார்க்க பிரதிஷ்டைக்கு இது இணைக்கப்படுகிறது. அந்த ஜபமாக்கப்பட்டது இத்தனை ஆண்டுகள் செய்யாத ஜபம், தீர்மானம். அதுதான் சொல்லுது, இந்த ஆவிக்குரிய ஜனங்கள் தீர்மானிக்கணும், இது தேவையா இது தேவையில்லையா. இப்பொழுது காலையில் பார்த்த பிரசங்கம் என்னென்ன தேவ செய்தி என்னென்னா, இந்த வஸ்திரம்லாம் நம்ம போட்டால் நம்ம தோற்றுறோன்னு சொல்லி தான் தாவீது அதை நிராகரிச்சிட்டோம். இப்போ சில வஸ்திரம் போட்டால்தான் உங்களுடைய வாழ்க்கையில் உண்மை வெளியே வரும். இது கொஞ்சம் வித்தியாசமான கோணத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்படுகிறார். தேவ ஜனங்கள் நீங்கள் தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். பல வர்ண அங்கியை குறித்து பல தாறுமாறாக பேசுவாங்க. பல வர்ண அங்கி என்றால் ரொம்ப ஆடம்பரமான ஒரு வஸ்திரம், அதை போட்டதுனால யோசேப்பு தள்ளப்பட்டோம், அதாவது குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது, இப்படி தான் பிரசங்கங்கள்லாம் கேள்விப்பட்டோம். ஆனால் வெளிப்பாடு என்னவென்றால் யாருக்குமே கிடைக்காத ஒரு பலவர்ண அங்கி தகப்பன் போடுகிறார் என்றால்
யோசேப்பினுடைய தெரிந்து கொள்ளத்தை குறிக்கிறது. யோசேப்பினுடைய தெரிந்து கொள்ளுதல். வெளிப்புறத்தில் பார்த்தா அது மகன், தகப்பன், அவ்வளோதான். ஆனால் யோசேப்பை கர்த்தர் தெரிந்து கொண்டார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற பாத்திரமாக நீங்கள் இருக்கிற பொழுது உங்களுடைய வழிகள் எல்லாம் நெய்யாய் பொழியும் என்று வசனம் சொல்லுகிறது. வழிகள் எல்லாம் நெய்யாய் பொழிவதற்கு முன்பு நாம் நடந்து செல்கிற பாதை நாம் தான் சரி செய்யணும். யாரும் உங்கள் பாதையை சரி செய்ய மாட்டாங்க. உங்கள் சூழ்நிலையை யாரும் மாற்ற மாட்டாங்க. நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தான் சூழ்நிலையை நீங்கள் தான் மாற்றிக்கொள்ளணும். சந்தர்ப்பத்தை நீங்கள் தான் உருவாக்கி கொள்ளணும். பாவத்தை மேற்கொள்ளத்தக்கதாக சொல்கிறேன். அது இல்லைன்னா அதுவே காரணம் காமிச்சு தவறு செய்யறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இப்பொழுது யோசேப்புக்கு தகப்பன் பல வர்ண அங்கியை உடுத்துக்கிறான். எல்லாருக்கும் சிறிய பிள்ளை அது. இது கர்த்தர் உடைய இரக்கத்தை குறிக்கிறது. சிறியவர்கள் ஒருவர் எதை செய்தாலும் என்னைக்கே செய்தீர்கள். இப்போ அதை பல வர்ண அங்கி போட்டது மிகப்பெரிய பிழையாகிவிட்டது. இது சின்ன பிள்ளை, என்ன அந்த சின்ன பிள்ளைக்கு ஏற்ற வஸ்திரம் போட்டு மனித அழகு பார்க்குறோம், எல்லாம் மொத்தம்லாம் கடா மாதிரி வளர்ந்துச்சு. இப்போ எல்லாருக்கும் பல வர்ண அங்கி போடுத்தணுன்றது பிரசங்கமாக இருக்கலாம், அல்லது வெளிப்பாடாக கூட இருக்கலாம், அல்லது ஒரு சூழ்நிலையிலே பாரபட்சத்தை கூட முக்கியப்படுத்தலாம். நானே சொல்லியிருக்கிறேன், இல்லைன்னு சொல்கிறேன். இல்லை எல்லாரும் கேட்டாவது செஞ்சுருக்கலாம். அதெல்லாம் இல்லை. நேராக இது என்ன குறிக்கணும்? பிதாவின் அன்பு அற்ப விசுவாசிகள் நம்மை குறிக்கிறது. யோசேப்பே என்று சொல்லுகிற பொழுது சிறு பிள்ளை என்றால் நம்ம குறிக்கிறது. நமக்கு கர்த்தர் பலவங்க அங்கே உடுத்து வைக்கிறதுக்கான காரணம் என்னவென்றால், பல வர்ண அங்கி, பல வர்ணம் என்று சொல்லுகிறது பற்பல கிருபைகளை குறிக்கிறது, பற்பல வரங்களை குறிக்கிறது, பற்பல கனிகளை குறிக்கிறது, பற்பல ஊழியத்தை குறிக்கிறது. ஊழியம், கனி, வரம் எல்லாம் சேர்ந்தது தான் அந்த பல வர்ண அங்கி. ஆனால் அந்த அங்கியை உடுத்துகிற பொழுது 2 பேர் வேதாமத்தில் மிகப்பெரிய சீனாபண்டமானுச்சு அவங்க வாழ்க்கை. ஒன்று யோசேப், அது வாழ்க்கையில் எதிர்மறையாக போகிற ஒரு பயணம். அந்த பல வர்ண அங்கி நீங்கள் எப்பொழுது கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்களோ உலகத்தாலும் உங்கள் சொந்த ஜனத்தாலும் பகைக்கப்படுவீர்கள். மிதிக்கப்படுகிறீர்களோ இல்லையோ பகைக்கப்படுவீர்கள். அந்த கனியினுடைய நிறைவு மற்றவர்களை ஆட்சேபிக்க செய்யும். இதே நேரத்தில் உட்கார்ந்து எல்லாரும் வெவ்வேறு களியாட்டுகள் ஈடுபட்டுக்கிற நேரத்தில் ஆலயத்துக்குள்ளே வர வேண்டிய அவசியம் என்ன? உங்களை கொண்டு வருகிற கர்த்தர். வலி இல்லை, வேதனை இல்லை, நிவாரணம் இல்லை, தேவைகள் இல்லை. இந்த வேதத்தில் வாசிக்கிறதை போல மிகப்பெரிய குறைகளோட யாரும் வரல. நிறைவோடு வருகிறீர்கள். எதற்கு என்றால் ஆலயத்தில் ஆண்டவரை தேட, ஆலயத்தின் நன்மை பெற்றுக்கொள்ள வருகிறீர்கள். இது விகல்பமாகவே இருக்கும். காலைல போனால் பார்த்தாதா, இன்னும் சாயந்தரம் வேறு எதுக்கு? அப்படி என்ன இருக்குது? இது தெரியாது. ரட்சிக்கப்பட்ட நமக்கோ சிலுவையின் உபதேசம் ஜீவன் தேவபலனாக இருக்குது. கெட்டுப்பொருளுக்கோ அது பைத்தியமோல தான் இருக்குது. இது நம்மளாம் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பாட்டு நம்ம வருவோம் போவோம். ஆனால் இந்த இடத்துல யோசேப்புக்கு எப்பொழுது பலவர்ணம் இங்கே உடுத்தப்பட்டதோ புது புது கிருபைகள்லாம் செயல்பட ஆரம்பிக்கிறது. இது யாக்கோபுக்கே தெரியல. கொடுக்க ஒரு சில சமயத்தில் தெய்வீகமாக ஜனங்கள் நம்ம இடத்துல பயணப்படுவாங்க, தெய்வீகமாகவே பார்ப்பாங்க. அப்போ அவர்களிடத்துலேருந்து வருகிறதெல்லாம் பரம ஈவுகளை போல் இருக்கும். அவன் தெய்வீகமாக இருக்கிறான்றது அவன் நமக்கு அருள் செய்கிற காரியத்திலேருந்தே தெரிஞ்சு கொள்ளலாம். தொகை முக்கியமல்ல, தரம் முக்கியமாக இருக்கும். அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குதா, பணம் இருக்குது, அது இல்லை முக்கியம். ஒரு சின்ன ஒரு முட்டாயாக இருந்தால் இருக்கும், ஒரு சின்ன ஒரு கவலம் தண்ணீராக இருந்தோம், அது மிக சுத்தமான தண்ணீராக நமக்கு பாதிப்பு உண்டாகாத, நமக்கு ஒரு இருதயத்துக்கு திருப்தியை கொடுக்கறது, மனதுக்கு ஆறுதலை கொடுக்கறது, சரீரத்துக்கு நன்மை கொடுக்கறதா இருக்கும். 3 காரியம் ஆவி ஆத்ம சரத்துக்கு கேடுள்ளாததாக இருக்கும். அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ, ஒரு சின்ன தாளாக இருக்கட்டும், சின்ன பேனாவாக இருக்கட்டும். எத்தனையோ பேர் எனக்கு பேனா ரொம்ப அர்ஜென்ட்டான சூழ்நிலையிலே ஒரு காலகட்டத்திலே ஒரு நோட்டு புத்தகம் பேனா வாங்கி கொடுத்துருக்காங்க. இது எல்லாருக்குமே கேட்கறதுக்கு இது சாதாரண விஷயமா இருக்கும். நீங்கள் நம்புவீர்கள் என்று தான் நான் சொல்கிறேன், நம்ப மாட்டேங்க சொல்ல. நான் நிறைய புத்தகம் அதில் எழுதினேன். அந்த பேனால் நிறைய புத்தகமே எழுதி வெளியிட்டு இங்கே அடுக்கியிருக்கும். இலக்கிய ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது இந்த மாதிரி தான் ஆரம்பிச்சிது. பேனா ஒரு கிடைக்குமா, ஒரு நோட்டு புத்தகம் கிடைக்குமா எழுதுறதுக்கு, அப்படி ஆரம்பித்தது தான் இலக்கிய ஊழியம் ஆரம்பத்தில். அப்புறம் அது பத்திரிகையா, இப்படியெல்லாம் பலதரப்பட்ட அந்த பேனாவும் அந்த நோட்டு புத்தகம் எவ்வளோ ஆயிருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா வாழ்க்கையில் பிரகாசம் படும். சொல்லப்படுகிறது என்னென்னா, ஒருத்தர் தெய்வீகமாக அவங்களோடு பயணப்படுகிறார் என்றால் அவர்கள் கொடுக்குற சில காரியங்களிலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தி வரும். நீங்கள் அதை கண்டுபிடிச்சிடலாம். அதில் தான் நிறைய இடத்துல விசுவாசிகள் பாதிக்கப்படுகிறத பார்க்குற பொழுது எல்லா வழியிலும் போட்டு பார்த்தாலும், ஜெபம் பண்ணி பார்த்தாலும், அந்த இடத்துல ஏதாவது ஒரு பொருள் அவங்க வீட்டில் உட்காந்தோம். இந்த சவுலுடைய ராஜாவினுடைய அரண்மனையில் முற்றத்தில் அவனே கொண்டு கட்டிட்டான். இந்த ராஜ்யபாரமே போச்சு. அது அவ்வளோதான். அதோடு திரும்பி எழும்ப முடியாத அளவுக்கு 40 ஆண்டு ராஜ்யபாரத்திலே 38 ஆண்டு காலம் இந்த மனுஷனுக்கு அந்த மனவியாதி இருக்கிறது. கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாதார்.
மனுஷன் ஜீவன் இருக்கிறத தவிர, ராஜ்யம் இருக்கிறத தவிர, சிங்காசனம் தவிர எல்லா அதாவது அநியாயங்கள் அல்லது அவதூறுகள் அந்த மனுஷனை நம்பி எதுவும் தெய்வீகமே இல்லை. இங்கே சுருக்கமாக சொன்னான், அபிஷேகம் பண்ணப்பட்டின திட்டுறான், அப்புறம் தீர்ஷத்துக்கு உபவாசம் அனுசரிக்கிறான், அப்புறம் ஜெய கோபுரம் ஒன்று கட்டுறான், அப்புறம் பல காரியங்கள் செய்கிறான். எல்லாமே மூட்டத்தனமாகவே போய் முடிக்கிறது. ஒன்றும் விருத்தி அடைஞ்சதாக இல்லை. ஜனங்களும் அவனோடு தான் இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் 2 வருஷம் பயணப்பட்ட அபிஷேகத்தை நினச்சி 38 ஆண்டு காலம் அபிஷேகம் போயாச்சு. அதுக்கு உருவாக்கப்பட்டது தான் அந்த இணையம் உருவாக்கப்பட்ட மனுஷன் தான் அந்த தாவீது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே, இப்போ நம்ம பார்க்குற பொழுது யோசேப்புக்கு கொடுத்து வைக்கப்பட்ட பல வர்ண அங்கி கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அங்கியிலிருந்து கிருபைகள். அப்போ தகப்பனுக்கு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். உண்மையாக தகப்பனோடு நல்ல உறவு இருக்கிறது. பிறருடைய பாவங்களை தேவ சமூகத்தில் தெரிவிக்கிறான். அது வெளிப்புறத்தில் பார்த்தா கோல் சொல்லுகிறது போல் ஆகிவிட்டது. கோல் சொல்லுகிறது போல் ஆகிவிட்டோன்னா அது கடைசியில் பார்த்தா அது பெரிய ஒரு இடைவெளி, அது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை குறிக்கிறது. ஆனால் பிரசங்கம் என்னன்னாக்கா, பல வர்ண அங்கினாலே பலத்த பிரச்சனை. ஆடம்பர வஸ்திரம் வேண்டாம், ஒன்று வஸ்திரத்தை ரொம்ப எளிமையாக இருக்கணும். நீதிமொழியில் சொல்லப்படுறது வஸ்திரம் வெண்மையாக இருக்கணும், தலைக்கு எண்ணெய். ஐயா, அது வஸ்திரம் வித்தியாசமான ஆழமான சத்தியம். அது எண்ணெய் என்பது என்ன? சங்கீதம் 141 வாசிக்கிறோம் 5வது வசனம், பரிசுத்தவானுடைய குட்டுதல் என் தலைக்கு எண்ணெயாக இருக்கிறது. என்ன உள்ளான மனுஷனுடைய வஸ்திரம் வெண்மையாக இருக்கணும். சகரியாவில் வாசிக்கிறோம், யோசுவாவின் இடத்துல சொல்லுகிறான் ஒரு தூதன், அந்த வஸ்திரம் அழுக்காக இருக்கனால வலது பாரத்தில் கர்த்தர் நிற்கிற இடத்து பிசாசு நிற்கிறான். செருபாபேல் காலத்திலே இது நடந்த காரியம். வஸ்திரம் அழுக்காயிடுச்சு. கிறிஸ்துவ ஜீவி, ஆவிக்குரிய ஜீவி அழுக்காயிடுச்சு. மேலே இருக்கிற வஸ்திரம் இல்லை. மேலே இருக்கிற வஸ்திரத்தை யாருமே அதை மனசாட்சி படி உடுத்துனீங்கன்னா போதும். கனப்படுத்த தான் கர்த்தரை கனப்படுத்தணும். ஆஃபீஸ் போகிறோம் எப்படி நம்ம போகிறோம், அந்த கனம் கர்த்தருக்கு நம்ம செலுத்துகிறோம். அடுத்தது அக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு இடர்கள் உண்டாகாமல் இந்த உள்கை பனியன் போட்டுன்னு வர்றது, ஜட்டி ட்ரௌசர் போட்டுன்னு வர்றாங்க, அரைக்கால் எல்லாம் ஃபாரின் கட்டில் நடக்கும். ஒரு பனியன் போட்டுன்னு ஒரு போட்டுன்னு ஸ்விம்மிங் பூலுக்கு போகிற மாதிரிலாம் வரும். சும்மா ஒரு ஏதோ ஒரு மேலே இப்படி சால்வ மாதிரி போட்டு எல்லாமே சீத்ரூ தான். நீ அங்கே பார்க்குறேன்னு கேட்டால் இது வாக்குவாதம் தான். இதெல்லாம் சரி, ஆலயத்துக்கு வருகிறோம், ஒரு ஆஃபீஸ் போகிறோம் எப்படி போகிறோம், ஒரு அதிகாரியை பார்க்குறோம் எப்படி போகிறோம், அது மாதிரி ஒரு ஆலயத்துக்கு போகிறப்ப எவ்வளோ நேர்த்தியாக வர முடியுமோ. இது உங்களோட பொருளாதாரத்துக்காக சொல்ல, உங்களுடைய மனசாட்சி தான். இது இருக்கிறதா இருந்தாலும் கஞ்சாலும் கசிக்கி கட்டி நல்லபடியாக சேர்றது நல்லது. இந்த கலர் தான் அந்த கலர் தான் இல்லை. ஆனால் இங்கே வெண்வஸ்திரம் சொல்லப்படுகிறது அந்த வெண்வஸ்திரம் பெறுவதற்குரிய தகுதி வெளிப்படுத்த சொல்லப்பட்ட லவோதிகா சபைக்கு இப்படி இருக்கிறவங்கன்னா வெண்வஸ்திரம் தருவேன். ஏன்னா எல்லா சபைக்கும் அந்த வெண்வஸ்திரம் வந்துச்சான்னு பார்த்தா இருக்காது. ஒவ்வொருத்துக்கும் ஒரு பலன் இருக்குது. உன் நடைகளை கற்று பார்க்க கிரியைகளை கற்று பார்க்கிறார். ஆனால் இந்த வெளிப்புறமாக வச்சுன்னு எண்ணெய் வைக்கணும். சரி, எண்ணெய் வைக்கிறேன், என்ன மாதிரி சொட்டையாக இருந்தால் என்ன பண்ணுறது? முடி இருக்கிறவனுக்கு எண்ணெய் வச்சா அது தகும், முடியல அது எண்ணெய் வச்சேன்னா அது நிரம்பி வழிஞ்சி அது முகம் முழுதும் எண்ணெய் வழிஞ்சிருக்கும். இவ்வளோ தான் வெளிப்புறமாக எடுத்துக்கொண்டோம். ஆனால் எண்ணெய் என்பது அப்படி அல்ல. பரிசுத்தவான்களை குட்டுதல் எண்ணெயாக இருக்கிறது. இப்போது அந்த பலவர்ண அங்கிக்குரிய காரியத்தை நான் ஆழமாக சொல்லி கொண்டிருக்கேன். இந்த பலவர்ண அங்கி வந்ததும் என்ன நடக்குதுன்னு கேட்டால் பிரித்து எடுக்கிற வேலையை ஆரம்பிக்கிறது. அதே சமயத்தில் குற்றவாளிகள் யார் என்று தெரிய ஆரம்பிக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற ஒரு ஆசீர்வாதம் பலவர்ண அங்கியை கர்த்தரே தரப்போகிறார். இது தவறாக சித்தரிக்கப்படலாம். அதான் சொல்கிறது, இது யார் சொன்னாலும் நம்ம அதை பற்றி பெருசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நமக்கு சுத்த மனசாட்சியோடு நம்ம பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். பாவத்தை உதறி தள்ளிவிட்டு அக்கிரமத்தெல்லாம் அகற்றிவிட்டு சுத்த மனசாட்சியோடு பயணப்பட்டு கொண்டிருக்கோம். முழு எத்தோடு கர்த்தரை தேடுகிறோம். அது ஒன்று தான் நம்முடைய பலனாக இருக்குது. ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். துக்கப்படாத ஆவியானவர் நம்மோடு பயணப்படுகிறார். இப்படி தான் போய் கொண்டிருக்கணும். இப்போ அந்த பலவர்ண அங்கி வந்த உடனே என்ன நடக்கிறது? இந்த சகோதரர்களுக்குள்ளே அவன் மீது ரொம்ப அன்பு வச்சு தான் அதை போடுகிறான். ஆதியாகமம் புஸ்தகம் 37:3 இது ஆரம்பிக்கிறது. 20 வசனம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 23வது வசனம் அதே பலவர்ண அங்கி ரத்தத்தினால் தோய்க்கப்பட்டு மறுபடியும் யாக்கோபு வருகிறது. போடப்பட்டது மாம்ச அன்பினாலே போடப்பட்டதாய் காணப்பட்டிருந்தாலும் திரும்பி அந்த வஸ்திரத்தை எடுக்கிற பொழுது அவனை எப்படி விட்டுருக்காங்க? அப்போ பலவர்ண அங்கி அவனை உடலை விட்டு எடுக்கிற பொழுது அப்போ எப்படி இருக்கிறான்? அவன் நிர்வாணியாக்கப்பட்டு விடுகிறான், குழியிலே தள்ளப்படுகிறான். அந்த பலவர்ண அங்கியை எடுத்து ஒரு மிருகத்தை அடித்து அந்த ரத்தத்தை பூசி மிருகம் அவனை பீறிட்டு போட்டது, பிள்ளையான் நான் செத்து போயிட்டான்னு சொல்லி வீட்டுக்கு பிரேதம் கூட வரல. இது அது மாதிரி ஒரு யாக்கோபுக்கு ஒரு இழவு கொண்டாடுகிற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டான். இது எல்லாம் நம்ம பல முறை பார்த்துருக்குறோம். அவன் தகப்பனுக்கு அவன் செஞ்ச ஒரு வஞ்சகம் அவன் பிள்ளைக்கு அவனுக்கு செய்கிறார்கள், வேறு ஒன்றும் இல்லை. முந்தின நம்ம எதை விதைக்கிறோமோ அது பிந்தின நாட்களே நம்ம அறுப்போம் என்பது. அதனால தான் அது சொல்லப்படுது. தொடர்ந்து பரம்பரை சாபத்தில் இது வரும்.
யாக்கோபின் மீது கர்த்தர் நேசமாக இருக்கிறார், அன்பாக இருக்கிறார். ஆனால் கடந்து செல்கிற அந்த சாபகரமான காரியங்கள் மட்டும் பயணப்பட்டு கொண்டே இருக்குது. இது அந்த இடத்துல தான் விசுவாசிகள் பண கஷ்டப்படுகிறார், விசுவாசிகள் தோல்வி தழுவுகிறாங்க, விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கோளாறு. ஒன்றுமே இல்லை, சாதாரண விஷயம். தாய் தகப்பனை கனம் பண்ணுன்னு வேதம் சொல்லுது. இந்த கனம் என்பது உங்கள் மனசாட்சியை விட்டு விடுது. பொருளாதாரத்துலேயும் கனம் பண்ணணும், நேரில் நம்ம வார்த்தையிலும் கனம் பண்ணணும். எங்கேயுமே நம்ம இந்த கனவீனத்தை கொண்டு வரக்கூடாது. சரி, தாய் தகப்பனை சில பேருக்கு பிடிக்கும், உடன்பிறப்புகளை பிடிக்காது. இது அதுலேருந்து வந்த ரத்தம் தான். இப்போ ஊழியக்காரர்களை கனப்படுத்து கர்த்தரை கனப்படுத்துகிற மாதிரி. ஸோ ஆனர் டு த பேரண்ட்ஸ் இஸ் ஆனரிங் த சிப்ளிங்ஸ். அவங்க இருக்கலாம், இல்லாமல் போகலாம், வயசு நிமித்தம் சொல்கிறேன். உங்களுக்கு வயசு 60 வயசு ஆகுதுனாக்கா உங்கள் பேரண்ட்ஸில் ஏதோ ஒன்று இருக்கும், பெரிய விஷயம் இதெல்லாம். இல்லை ரெண்டுமே இல்லாமல் இருக்கும். அவங்க விட்டு போன அந்த கிளைகள் இருக்குது பாருங்கள், பிரான்ச்சஸ், அதுதான் நம்ம சிப்ளிங்ஸ். அது என்னவோ அதுக்கு என்னவோ இடைவெளியோடு நம்ம பயணப்பட்டுட்டு என்னவோ பார்த்துட்டு எப்படியா போட்டோன்னு விடாமல் என்னன்ற ஒரு தொலைநோக்குலையாவது நம்ம அவங்க தொடர்பில் இருக்கணும். வந்து போய் நிற்கல முடிஞ்சால் சந்தோஷம், ஆனால் இடைவெளியோடு உங்களோட பரிசுத்த மாசுபடாத வண்ணம் உங்களை காத்து கொள்கிறவளுக்கும் உங்களை பற்றி என்ன இன்ஃபர்மேஷன் போகணுமோ அவ்வளோதான் போகணும். எதில் அவங்க தலையிடணுமோ அதெல்லாம் தலையிடும். பழைய மடியெல்லாம் நம்ம செயல்பட முடியாது. அதை முதல்ல ரத்தத்தை சரீரத்தை அறுத்து கொடுக்குற அளவுக்கு ஒரு உணர்ச்சி வசம் இருக்கும். கணவனுக்கும் இருக்கும், மனைவிக்கு இருக்கும். இதனால் பலதரப்பட்ட சிக்கல்கள் வரும். இப்போ பல வர்ணங்கி பயணப்படுகிற வரைக்கும், அது போட்ட வரைக்கும் என்ன நடக்குதுன்னு கேட்டால் உண்மை வெளியே வருகிறது. உங்களை கர்த்தர் கொடுக்க போகிற இந்த பல வர்ணங்கி உங்களை குழியில் தரணும்னு நினைக்க வேண்டாம். நம்ம கண்மலையில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறோம். இது ரத்தம் சிந்தப்பட்ட காலம். என்ன, அது ரத்தம் சிந்தப்படலை, அதனால் அந்த ரத்தம் சிந்துதல் அங்கே வேறு விதமாக காணப்படுகிறது. அந்த ரத்தம் சிந்தப்பட்ட உடனே என்ன நடக்குது என்று கேட்டால் அவன் கரை சேர்கிறான். இப்போ நமக்கு எந்த விதமான படுகொழியை வெட்டினாலும் கர்த்தர் என்ன செய்கிறார்? அதை வெட்டினவனுக்கே தள்ளுகிற கர்த்தர் நம் தேவன். இப்போ ரத்தம் சிந்தப்பட்ட காலம், இப்போது உண்மையாக உடன்படிக்கையின் காலம். புதிய ஏற்பாட்டினுடைய ரத்தத்தின் உடன்படிக்கையின் காலத்தில் நம்ம ஊழியக்காரலாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. உயிர்த்தெழுந்த வலையில் என்ன நடக்கிறது என்று கேட்டால் என்னென்னலாம் ஜனங்கள் உடனுக்குடைய காட்டி கொடும். இப்போது அந்த காலம் அது ஒரு அடுத்த சந்ததி வரைக்கும். இப்பொழுது அவனோட தலையின் மீது அவனுடைய செய்கையின் பலன் திரும்பும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த பலவர்ணங்கி என்பது உங்களை கர்த்தர் உயர்த்துகிறார். இந்த உயர்த்துகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் உண்மையான நிலவை வெளியே வரும். இவ்வளோ நாள் கூட பழகிறது தெரியாது சில விஷயம், இப்போ தான் தெரிய வருது. அவர்கள் நம்முடைய வாழ்க்கையே முடிக்க நினைக்கிறாங்க. நம்முடைய இருப்பையே அவங்களுக்கு அறுக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையை நம்ம இருக்கிறதே அவங்களுக்கு பிடிக்கல. நம்ம தெரியாமல் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்மை உதாசீனப்படுத்துகிறார்கள். இது வெளியரங்கமான காரியம். ஆனால் கர்த்தர் அதுக்கு முன்னே வைராக்கிய வாஞ்சியை நிறுத்தவராய் கர்த்தர் பார்க்கிறார். எப்பொழுது தம்முடைய அடியானுடைய வசனத்திற்கு அல்லது தம்முடைய வார்த்தை அடியான் மூலம் போகிற வார்த்தைக்கு செவி சாய்க்கவில்லையோ அந்த இடத்துல தம்முடைய அடியானை நான் வைக்கிறது இல்லை. இது தேவசித்தம். பலவர்ணங்கி என்பது ஆட்சேபனைக்குரிய ஒரு வஸ்திரமாக பல இடங்களிலே பிரசங்கிக்க நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு ஆடம்பரம்? நீங்கள் பலவர்ணங்கி கொடுத்தனால குழியில் போகிறதுக்காக பலவர்ணங்கி அங்கி இல்லை, குழியில் போடப்பட்டது மாம்சீகம். பிசாசு கூட சிலுவையில் அறையப்பட்டது சந்தோஷப்பட்டான். ஆனால் அது அவனுக்கு முடிவுன்னு தெரியாது. இதை தள்ளி விட்டது போல் தான் இருக்கும். ஆனால் இது தூக்கி எடுத்த கர்த்தர் அவனை பெரிய அதிகாரியை மாற்றினான். இது தேவத்திட்டம். அந்த மனுஷன் வாயத்தி வச்சு சும்மா இல்லை, தரிசனம் சொல்லிட்டான், அதெல்லாம் பேச்சே கிடையாது. அது கண்டனத்துக்குரியது. அந்த மாதிரி பேசுறது கண்டனத்துக்குரியது. அவன் சொல்லி தான் ஆகணும். ஒரு தரிசனம் பார்க்குறான், அது சொல்லுகிறான். ஏற்றுக்கொள்ளாத அவங்க மனநிலை பொறுத்திருக்கு. சொன்னதுனால இல்லைன்னா வீட்டில் இருக்கலாம்னு இல்லை, எந்த விதமான ஆசீர்வாதம் வந்திருக்காது. ஒன்று படிக்கட்டு போகணும், இல்லை லெஃப்ட்டில் போகணும். இந்த மாதிரி போகிறவங்க ஒரு வட்டத்தில் தான் இருப்பாங்க. குதிச்சு தான் ஆகணும், பைப்பை பிடிச்சி இறங்கி தான் ஆகணும். கூடையில் வச்சு இறக்கி தான் விட்டாங்க பவுல. ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா வளர்ச்சி எப்படி இருக்கும். நீங்களே போகிறீங்க, ஒரு விஷயம் கற்றுக்குறீங்க, நீங்களே உளறீங்க, நிற்கிறீங்க, என்ன உங்கள் பக்கம் வேறு மாதிரி இருக்கும். பின்னாடியே ஒருத்தன் வந்தானாக்கா என்னாலும் நீங்கள் ஒரு முடவனை போல் இருப்பீங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. எது இருந்தாலும் தகப்பன் வாழ்ந்த வீட்டில் பிள்ளைங்கள் இருக்க தவறு இல்லை, நான் இல்லைன்னு சொல்லலை. தகப்பன் வீடு கட்டியாச்சு. உன் பிள்ளைங்க எப்போ நீ வீடு கட்ட போகிற? வாழ்வியல் வேதனை சொல்லுது. மற்ற விஷயம்லாம் விடுங்க, மற்ற விஷயம்லாம் சொல்கிறாங்கல்ல. வீடு ஆஸ்தி பிதாக்கள் சேர்த்து வைக்கிற சுதந்திரம் பிள்ளைகளுக்கு நல்லா தெளிவாக அடித்து சொல்லுது. கல்வெட்டில் எழுதுகிற மாதிரி பிள்ளைகள் அல்ல பெற்றோருக்கு, பெற்றோர் தான் பிள்ளைகளை சேர்த்து வைக்கணும். இது உண்டு உறங்கி உடுத்தி படிக்க வச்சு ஆளாக்கி அதோடு முடிஞ்சிச்சு. இல்லை இதோட என் கடமை முடிஞ்சிச்சு, அப்புறம் நீ தான் எல்லாம் உருவாக்கணும். இல்லை, இதுக்கப்புறமும் இது தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறதுனாக்கா உங்களுக்கு படிப்பு இருக்கிறதோ இல்லையோ, உங்களுக்கு பக்குவம் இருக்கிறதோ இல்லையோ, இதை சுதந்திரிக்க நீங்கள் என்ன செய்யணும்? உரிமை பாராட்டும். ஆண்டவரே வசனம் இப்படி சொல்லுகிறது.
என்ன தூக்கிட்டு கொண்டு போக போகிறதில்ல, யாராக இருந்தாலும் வீட்டை தலை வச்சு தூக்கி போக போகிறதில்ல, பொட்டி தான் அப்படி வச்சு கிடத்தி அப்படியே வச்சு அமுச்சு விட்ருவான். இது ஒன்றும் யாரும் தூக்கின்னு போக போகிறதில்ல. ஆனால் என் மீது விழுந்த கடமை, இது கடமையிலே ஒன்று தானே தவிர மிகப்பெரிய ஒரு சாகசம்லாம் கிடையாது. அப்போது அதுக்கு கிருபை கர்த்தர் தான் தரணும். இந்த உணர்வு வர்றவங்களுக்கு தான் கர்த்தர் கிருபை தருவான். ஒரு காலத்தில் பரிசுத்தாவி என்னன்னே தெரியாமல் இருந்துச்சு, கேட்குறப்ப கொடுத்தார். அதுபோல் வாழ்வியலுக்காக என் பிள்ளைகள் எங்கேயும் போய் அடிமையாக இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் பிள்ளைகளை வளர்க்கவும் அந்த அந்த இருப்பிடத்தில் இந்த வாடகை வாங்கி சாப்பிட்ற பிள்ளைங்க மற்ற வேலைக்கு போகாது. நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், 50 வயசில் வந்துட்டு அவங்களால அந்த வாடகை பணத்துக்குள்ளே வாழ ஆரம்பிப்பான். புருஷன் முன்னாடி உட்காந்து டிவி பார்த்துக்கொண்டு, டிவி பாருங்கள் வேணாம் சொல்ல, உங்களுக்குன்னு ஒரு ஜோலி இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு பிழப்பு இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு விதைப்பு இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு அறுவடை இருக்கணும். வீடு வாசல் எல்லாம் இருக்கட்டும், காலையில் இருக்கக்கூடாது. நீங்கள் வீட்டில் காலையோ நைட்டோ, ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நான் என்ன சொல்கிறேன், ஒரு அலுவல் பொருந்தலாம் நீங்கள் இருக்கணும். வீண் அலுவல்காரெலாம் இருக்கக்கூடாது. இங்கே எங்கே சுற்றிட்டு அவங்ககிட்ட வாயாட்டிலாம் வரக்கூடாது. காலையில் போனால் நீங்கள் எவ்வளோ குறைந்து சம்பாதியம் பண்ணால் கூட சரி, உங்களுக்குன்னு ஒரு சம்பாதியம் இருக்கும். நீங்கள் கணக்கு எழுதுறீங்களோ, நீங்கள் மூட்டை தூக்குறீங்களோ, நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்களோ, நீங்கள் ஆசிரியர் இருக்கிறீங்க, ஆசிரியர் இருக்கிறீங்க, அஜமானாக இருக்கிறீங்களோ, உங்கள் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டு தனியாக ஒரு அந்த இன்கம் வரட்டும். அது முற்பிதாக்கள் வழியாக வந்துச்சு, அது பேசிவ் இன்கமாக இருக்கட்டும். அதில் நீங்கள் வாசம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதில் இஎம்ஐ போகும். நல்ல கணிசமான தொகை வாடகை வருதா, அது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் உழைக்கிற சமயத்தில் வாழ பாருங்கள். என்ன, இதில் வாழ ஆரம்பித்து இதுக்கு மேலே போகும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வீட்டு வாடகை வருது, இல்லை 50,000 வருது. 50,000 வச்சு சாப்பிட்லாமா? புருஷன் பண்ணாட்டு 2 பசங்க தாராளம் சாப்பிட்லாமா? நான் சொல்லுவேன், சாப்பிடாதேன்னு. நீ ஒரு 30,000 சம்பாரிச்சு அதில் குடும்பம் நடத்து. இந்த 50,000 அப்படியே இரு. இல்லை உங்கள் அப்பா அம்மா வீடு வைக்கலன்னா என்ன பண்ணியிருப்பேன்? மோகம் சுண்டிடும். கோவிச்சிட்டுன்னு சொல்லுவாங்க, ரேஷன் அரிசி சாப்பிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் பசங்களை படிக்கும். அதே மாதிரி செய். நாங்களாம் ஆனோம். ஏன்னா நம்மளாம் கொம்பா இருக்குது, நம்ம வேலை இல்லாமல் இருக்கிறோம்ல. நான் லேண்ட் லார்டுன்னா நான் என்கிட்ட சொல்ல முடியுமா? அது லேண்ட் லார்டு அந்த லார்டு வேலை இல்லாமல் இருக்கிறேன். புருஷனும் வேலைக்கு போகிறதில்ல, பொண்டாட்டியும் வேலைக்கு போகிறதில்ல, வாடகை வச்சு சாப்பிட்டுருக்கிறீங்க. அதுலேருந்து வெளில போகுது, அந்த பவுண்ட்ரியிலேருந்து வெளில போகுது. 50 100 லட்சமோ வாடகை, அதுலேருந்து வெளில போகுது. அதுக்குள்ளே பர்சனல் லோன் போட்டு இதுக்குள்ளே வந்து இஎம்ஐ போகுது. நான் கேட்டேன், 2 குத்தனக்காரன் வரல, இல்லை 2 குத்தனக்காரன் வாடகை நம்மளை விட பக்கியாக இருக்கான், என்ன பண்ணுவேன்? என்பிஏ டக்குன்னு ஆகும். இவங்கிட்ட நம்ம என்பிஏ சொல்ல முடியும், அட்வான்ஸில் கழிச்சுக்கணுமா? அட்வான்ஸை கழிச்சோன்னா ஆனால் வெளில அனுப்புறதெல்லாம் இப்போ எவ்வளோ சிக்கல் இருக்குதுன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். இதெல்லாம் வந்து எவ்வளோ பெற்றோர் செய்கிற மிகப்பெரிய கனவீனை தான். உங்களை நம்பி எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார், நீங்கள் துஷ்பிரயோகம் பண்ணி கடைசியில் என்ன ஆகுனா, இப்போல்லாம் ரொம்ப ப்ரெஷர் ஆகிடுச்சு. என்னம்மா உழைச்சி கழிச்சு, அது இல்லை ஹேண்டில் பண்ண தெரில, இப்போ வீடு வித்துற போகிறோம். ஏன்டா கோடி கணக்கில் போகிறது? அது நீயா சம்பாரிச்ச, விதைச்சதும் இல்லை, அறுத்ததும் இல்லை, அது எதுவும் பண்ணதில்லை. முற்பிதாக்கள் சொந்தம். இப்போ வீடை விற்று ஆலோசனைக்கு வராங்க, நல்லா விற்காத ஒழுங்காக ஒரு வேலை பார்த்துன்னு போ. என்னென்னமோ நடக்குது, சொமேட்டோ போகிறான், ஸ்விக்கி போகிறான், ரேப்பிடோ ஓட்டுற, ஏதாவது ஒன்று ஓட்டு தொலை. இன்னும் போய் சம்பாரிச்சிடணும்னு சொல்லி நான் எப்படி இதெல்லாம் செய்யறதுனாக்கா அவ்வளோதான். நீ கடைசியில் இன்னும் கொஞ்சம் இல்லை, அது கூட அங்கேயே விற்றுட்டு இன்னும் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கலாம், பட்டணத்தில் விற்றுட்டு வெளில வருவாங்க, வெளியில் விற்றுட்டு பல மாவட்டத்துக்கு போவாங்க. ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங் எவ்வளோ கம்மியாக இருக்கும், அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையின் தரம் எவ்வளோ உயர்த்தி வச்சுருந்த தேவன் உங்களை எங்கே கொண்டு போகிறார். ஒரு தரிசனமாக போகிறீங்கன்னா நீங்கள் போங்க, அது வேறு விஷயம். அப்படி விற்று ஏன் வைக்கிறீங்க? அது யாரோட சொத்து? அது நீங்கள் உழைச்சி நீங்கள் விற்றீங்கன்னா, நீங்கள் கட்டினீங்கன்னா, விற்றா ஏன்னு கஷ்டம்னா அது உங்கள் உழைப்பு. அது இருந்ததுன்னா நீங்கள் விற்கிற நான் அலோவ் பண்ணுறேன். இல்லை நான் என்ன அலோவ் பண்ணுறேன்னா, ஒரு தேவ மனசுனா ஒரு நலன் விரும்பியாக சொல்கிறேன். விற்றா மறுபடியும் வாங்க முடியாது, கட்ட முடியாது. இது மறுபடியும் அதில் தான் நான் என்ன செய்யுது கேட்டேன். அப்படி விற்றா என்ன பண்ணுவேன்? ஒரு 4 கோடி வருது, என்ன பண்ணுவேன்? 1 crore ஜாலியாக இன்டர்நேஷ்னல் டூர் போக வேண்டாம். அப்போவே நினச்சேன், அப்படியே போய்டுவேன் நீ பரலோகத்துக்கு. பலவர் நங்கி கர்த்தர் கொடுக்குறாரா? பலவர் நங்கி கொடுக்குறாரா? நம்ம சோழியை பார்க்கும். நம்மளுக்குன்னு ஒரு நான் நிறைய பெண்கள் பார்த்துருக்கேன், விசுவாசி மகள் பார்த்துருக்கேன், சின்ன பசங்களும் பார்த்துருக்கேன். அழகாக ஒரு வேலை பார்த்துருக்கோம். என்னமோ 20 25 30 தேவசித்தப்படி போய் அந்த பசங்க போய் அந்த சம்பாரிச்சு வந்து அதுக்குன்னு ஒரு சம்பாத்தியம். படித்த படிப்பு ஆசீர்வதிக்கப்படுது. அல்லேலூயா. உங்கள் சாபம் உடைக்கப்படுகிறது, கையின் பேச ஆசீர்வதிக்கப்படுகிறது.
அதுலேருந்து அப்புறம் தசமங்கள்லாம் ரெண்டாவது, முதல்ல புறப்படுது அம்மனி, அதே பெரிய விஷயம். இது இரவுக்கு குளிருக்கு பயப்படாமல் போகிறது. நைட் டியூட்டியெல்லாம் நம்ம பசங்க பழக்கமே இல்லைன்னு நம்ம சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில். பைக்கில் எப்படி போவோம், எல்லாம் வாங்க வச்சார் கர்த்தர். நான் பார்த்துருக்கேன், ஒரு குடும்பம் இல்லை பல குடும்பங்கள் இந்த உபதேசத்தில் வர்றவங்களே நான் பார்த்துருக்கேன். என்கரேஜ் them டு கோ ஃபார் அ ஜாப், இல்லை படிப்பு, அதுக்கு ஈக்குவலாக வரணும், ட்ராவல் ஆகணும். இப்போது எதுவுமே இல்லாமல் இந்த முற்பிதாக்கள் சொத்துல வாங்கி சாப்பிட்டு கொண்டு வயசு 50 ஆகிட்டதுக்கப்புறம் கட்டுப்படி ஆகாது. அப்போ என்ன ஆகுனாக்கா, வீட்டில் அந்த ஆழக்கரிசி வச்சு சோறு சாப்பிடலாம் இருக்காது. ஜொமேட்டோ ஸ்விக்கி பிகின்னு எதையோ கூப்பிட்டு அவங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டுக்கணும். எல்லாம் அதுக்கு அதிகமான ஒரு கிலோ கறி இன்றைக்கி 280 ரூபாவோ 60 ரூபாவோ 40 ரூபாவோ ஏதோ 300 ரூபா வச்சுக்கோங்க. ஒரு குடும்பமாக சாப்பிட்லாமா? இப்போ 300 ரூபா கொடுத்து ஒரு டிஷ் வாங்கி சாப்பிட்டா சோறுக்கு என்ன பண்ணுவேன்? அதுக்கு வேறு ஒரு ஆப்பை யூஸ் பண்ணுறான், வீட்டில் சோறு சாப்பிட மாட்டான். வளர்ப்பது மாதிரி வேர்வை அப்பா முகத்தில் பார்த்ததில்ல பிள்ளை, அது எப்படி இருக்கும்? இப்படி தான் போய்கொண்டோம், ஏதோ ஓடுகிற வரைக்கும் இது மாதிரி தான் நித்தியமே இல்லாமல் வாழ்க்கை இருக்கும். நிச்சயமும் இருக்காது, நித்தியமும் இருக்காது. இல்லை இந்த மாதிரி ஓவர் ஈட்டிங்லேயோ இல்லை ஓவர் திங்கிங்லேயோ நோய்கள் உள்ளே வந்துடும். இப்போ இது காரணமாகிடும். அவர் வேலைக்கு போக முடியாது, சரி வேலைக்கு போக முடியாது, வாடகை வீட்டில் இருந்தால் எப்படி கட்டுவேன்? வாடகை வீட்டில் இருந்தீங்க எப்படி கட்டுவீங்க வாடகை? இதெல்லாம் நம்ம இப்போ உட்காந்து பேசாமல் வேறு எங்கே பேசுறது? தேவ சமூகத்தில் பேசாமல் வாங்க தசமம் கொடுங்க, கர்த்தருக்கு ஆசீர்வதிப்பார், வாங்க இந்த ட்ரெஸ்ஸு போடுங்க, இது ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிறேன், ராஜ்யம் கஷ்டம், கண்டினியூ பண்ணுறது என்ன சொல்கிறது, இது ரொம்ப கஷ்டம். கஷ்டம்னா என்ன, அது ஈஸி, ஒரு சுற்றின்னு வந்துடலாம் என்னை ஏமாத்துறதுக்கு சண்டேயில். அப்புறம் போயான்ட்டு வேறு எதனா மாட்டின்னு போய் சுற்றினே இருக்கலாம். யார் கேட்க போகிறது, யார் பார்க்க போகிறா? பார்த்துருன்னு சொன்னால் அது வேறு பதிலாக இருக்காது சொல்கிறதுக்கு. காரணம் இது அப்படி இல்லை. இது பரலோகத்தை நீங்கள் நேர வைத்து பேசுகிறீங்க, பரம் உங்களை நம்புகிறது, இதன் வழியில் வருகிற பொழுது இதற்காக ஜெபிக்கணும். நீங்கள் என் பிள்ளையை பெற்றிருக்கிறேன், அது பிள்ளை படிக்கலை, பிள்ளை அது தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டாபிக். பிள்ளை படிக்குது, நல்ல படிக்குது, அதெல்லாம் ரெண்டாவது. நாளைக்கு பிள்ளைகிட்ட போய் நம்ம தலை கொஞ்சம் நிற்கக்கூடாது. பூமியின் எல்லைகளை சொந்தமாய் தருவன்றீர, ஜாதியில் சொந்தமாக தருவன்றீர, அதுக்கேற்ற இப்போத்துலேருந்து ஜெபம் பண்ணிங்கனாக்கா நல்ல குடும்பமும் கர்த்தர் கொடுப்பார். இந்த எல்லைகளில் பார்த்து எவனும் வரக்கூடாது, இந்த தொல்லைகள்லாம் உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னா இப்போத்துலேருந்து என்னத்தில் கேளுங்கள்னு சொல்கிறத நம்ம கேட்கறது கிடையாது. சங்கீதத்து 2:8 சொல்லி என்னை கேள், உனக்கு சுதந்திரமாக ஜாதிகளை சொந்தமாகும், பூமி நிலை சொந்தமாக தரும். சங்கீதம் 37 சுற்றி பார்த்தீங்கன்னா பூமி நிலைகளை ஊர்ஜிதப்படுத்திக்கணும். ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறேன்னா அதை கர்த்தர் நிச்சயமாக நான் தருவேன், பூமியின் எல்லையில் கொடுத்து நான் அவனை ஆசீர்வதிப்பேன். ஏசையில் வாசிக்கிறோம், உனக்கு ஈடான ஜனங்களை கொடுப்பேன். இதெல்லாம் எதை குறிக்குதுனாக்கா, தவறான ஒரு மார்க்கத்தில் போய் தவறான ஜனங்கிட்ட போய் எல்லாரும் சொல்கிற ஒரு ஜப குறிப்பு வரக்கூடாது. நல்லவன் நம்பி ஏமாந்துட்டோம், கல்யாணம் பண்ணி கொடுத்தாப்ப தான் தெரியுது. இந்த ஸ்டோரி இதெல்லாம் சபைக்குள்ளே வரக்கூடாது. க்ளீனாக இருக்கும். எங்கே போகிறீங்க? டூர் போகிறோம். எங்கே போகிறீங்க? கொடைக்கானல் போகிறோம். எங்கே போகிறோம்? அமெரிக்கா போகிறோம். போட்டால் வேணாமா? அங்கே தான் நிற்கிது தேவபக்தி. போகலாமா வேணாமா? நான் போகலான்னு இருக்கோம், என்ன சொல்கிறீங்க? கர்த்தர் உத்தரவு கொடுத்தா போகிறோம், இல்லைன்னா நாங்கள் வீட்டில் இருக்கிறோம். கேட்குறதுக்கும் உடல் நல்லாயிருக்கும், பொருளாதாரம் நல்லாயிருக்கும், மனநிலை நல்லாயிருக்கும். அப்போ பட்சிகளை போல் பறந்து போய் ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தாக வரும் வண்டி. இல்லைன்னா எல்லாத்தையும் ஏற்றிக்க வேண்டியது தான். இந்த பயிற்சி காலத்தில் இல்லாமல் திடீர்னு உங்களுக்கு அற்புதம் நடக்காது. இதை பார்த்து கர்த்தர் அதிசயம் செய்கிறார். இதை பார்த்து கர்த்தர் அற்புதம் சார். நீங்கள் ஒன்றுக்கு உழைச்சி 2 வரும். சுத்தமாக இந்த டாபிக் பயமே வராமல் எனக்கு வீடு வேணும்னா நான் என்ன செய்யணும்? கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், படித்தவர் படியாதவர், பலவீனர் பலம் கொண்டவர், அப்படி தான் வேதமும் சொல்லுது. பலமுள்ளவனுக்கு பலவீனுக்கும் உதவி செய்வதற்கு லேசான காரியம். அவன் படிச்சிருக்கான், அவன் ஜாதி பின்னணியில் அரசில் வேலைக்கு போயிருக்கான், என்ன அவன் மாமன் எம்எல்ஏ, அதெல்லாம் எடுத்துகிட்டு வரவே கூடாது. நம்மை உண்டாக்கின தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர். அவரோடவா அவனுடைய ப்ரொஃபைல் பெருசு, ஆண்டவரோடவா. இதுதான் பல வர்ணங்கினுடைய ரகசியமே தான். இதை உடுத்துறப்போ உயர்வு, ஆனால் அநேகர் பிடிக்காது. பார்த்தீங்களா, வயசில் சின்னவன் என்ன மதிக்கிறாங்களா, அவனுக்கு போய் வாங்கி கொடுத்தான், ரூபன் ஆரம்பிச்சிருக்கலாம். அடுத்து 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 ஒன்று பற்றிச்சுன்னா எல்லாரும் சேர்ந்துக்கும். பசங்க பலிகி பெருக்கிறதுலையும் பிரச்சனை இருக்குது. ஆமாம், ஒரு சபையில் என்கிட்ட சொன்னாங்க, என்ன பண்ணீங்க நீ வேலை எல்லாம் முடிச்சுன்னு கேட்க வெட்டணும். ஐயோ அது வெட்டவே முடியாது இங்கே, அதுவும் நிறைய அரசியல் இருக்குது. நான் தான் வெட்டுவேன், நீ தான் வெட்டுவேன். உங்களில் யார் வெட்டினானா? எனக்கே தெரியல, யாரும் வெட்டினாங்க. அவன் என் பொண்ணு தான் வெட்டினான். ஐயோ இது மாதிரி எங்கே நினச்சினா உங்கள் பாஸ்டர் பொண்ணே வெட்டினானோ, அதெல்லாம் இங்கே யாருமே சொல்ல மாட்டாங்க. அது என் பசங்களே இல்லை, எல்லோரும் அவங்க வீட்டு பசங்க மாதிரி உரிமை பாராட்டுவாங்க.
இல்லை ஒரு வெட்டியோ வெட்டின இன்னொரு வெட்டி யாரையோ வெட்டிருப்பாங்க. அதெல்லாம் நாங்கள் கேட்க வரலன்னா தான் பிரச்சனையாகிடும் இங்கே. நான் நகைச்சுவை சொல்லி முடிச்சு இல்லை இதிலெல்லாம் நிறைய குழப்பம் இருக்குது. வெளிநாட்டில் போனீங்கன்னா இல்லை நான் திரும்பி வந்தாலும் வந்துடுவாங்கண்ணா. இது என்ன இது அதிசயமாக இருக்குண்ணா. ஆமாம் திரும்பி வந்தால் வந்துடுவாங்க. கூப்பிட்டு எல்லாம்னு சொல்லிட்டாங்க, யாரும் ஏற்றாதீங்க, செட் ஆக மாட்டேன்து, அது நல்லாவும் இல்லை. இது வேறு இருந்தால் இதே மாதிரி 7 வருஷம் கழிச்சு வந்தாலும் நாங்கள் திரும்பி வரணும். அதே மாதிரி தான் பயணப்பட்டு கொண்டிருக்கோம். ஏன் நான் சொல்லணும்னா இது ராஜ்யம் சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் ராஜ்யம் நமக்கு எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சா நிற்காது. ஆனால் இதெல்லாம் பிடிச்சி வைக்கணும். உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னா யார் உங்களை வந்து அடிமைப்படுத்த முடியும்? எந்த மருமகனும் அடிமைப்படுத்துவான்? எந்த மருமகனும் உங்களை அடிமைப்படுத்துவான்? உழைப்பு முன்னாடி போய் நிற்கும் பாரு. அந்த மனுஷன் வயசான காலத்தில் உழைச்சா உழைப்பினுடைய மேன்மை மாண்பு எல்லாம் வெளியரங்கமாக இருக்குது. 25 வருஷம் என்ன பண்ணேன், திருமணமாகி என்ன பண்ணேன், பிள்ளை பெற்ற அது வேறு என்ன பண்ணேன், பிள்ளைங்களை படிக்க வச்சேன், அப்புறம் அதுவே சரியாக இருந்துச்சு, இல்லை இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நம்ம வீட்டு பாடம் இருக்குது, இல்லை ஒவ்வொரு பிள்ளையாக இருந்தாலும் அத்தனை பிள்ளைக்கும் நம்ம கர்த்தரை திடப்படுத்தணும். அடுத்தடுத்து ஜபத்துக்கு ஆண்டவர் உங்களுக்கு எல்லையை கொடுத்துருக்கிறார். எல்லைக்கு ஜபம் பண்ண இந்த ஆண்டு கூப்பிட போகிறீங்க, நான் கட்ட போகிறேன்னு நீங்கள் கூட போகிறீங்க, நான் சுதந்திரிக்க போகிறேன்னு என்று சொல்ல போகிறீங்க. இனி வாடகை வரப்போகிறது, வாடகை கொடுத்த நாட்கள் போய் வாடகை வாங்குகிற நாட்கள். இது மாதிரிலாம் நிறைய விசுவாசம் வந்திருக்காங்க. இந்த படிப்பினில் வரவங்க இந்த பல வரணாங்க. ஆனால் பகைமையின் உச்சக்கட்டம் 26. என்னத்துக்கு பகைப்பாங்கன்னு தெரியாது, ஏன் இப்படி ஏசுகிறான்னு தெரியாது, ஏன் இப்படி தூசிக்கிறாங்கன்னு தெரியாது, ஏன் இப்படி பொறாமை கொள்ளாங்கன்னு தெரியாது, ஏன் இப்படி பார்த்து இப்படி வந்தனம் சொல்லி சோத்திரம் சொல்லி அப்படி திரும்பி போகிறதுக்குள்ளே ஏன் இந்த மாதிரி பேசணும்னு தெரியாது. அத்தனையும் உங்கள் காதுகள் விழும்படி கர்த்தர் செய்வான். உங்கள் புகழ்ச்சி உங்களை வாரி கொண்டு போயிடக்கூடாது. பாத்தியா இந்த மனுஷன் இவ்வளோ சின்ன வயசுல தான் செஞ்சான் அப்படின்னா நம்ம உடனே அப்படி தசை திரும்பிடக்கூடாதுன்றதுக்காகவே கர்த்தர் என்ன செய்கிறார், இதெல்லாம் விடுறார். திட்டு, ஏசு, விமர்சி, தூஷி, ஜீவனை மட்டும் விட்டுரு. ஜீவன் நம்ம தான் விடணும். இவன் பேசுறதே கேட்டிருந்தாக்கா ஜீவன் போயிடும். இதில் பழகிடணும். சபை வந்து இந்த விமர்சனங்களுக்கும் இந்த பழி சொல்லுகளும் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கொண்டே வந்து ஆழலாம் கூடாது. அப்படி தான் பேசுவோம். என்ன எதையாவது திட்டியாவது அவன் மனசில் வச்சுருக்கானே என்ன, நான் அப்படி தான் நான் நினைப்பேன். அதை பிடிக்காதையாவது எனக்கு கருவினே இருந்தால் அவன் மனசு ஃபுல்லாக நான் தான் இருக்கு. அது வரையும் என்னை மறக்காமல் வச்சுருக்கான். சரி மறந்துட்டான்னு நிறைய பேர் இருக்கான். இவன் மறக்காமல் திட்டினாவது இருக்கான், ஏதோ கோல் சொல்லலாம் இருக்கான், ஏதோ பேசிட்டே இருக்கான். அப்புறம் அவங்களே திருப்பி வருவாங்க. இதுதான் இது சைக்கிள். இது அவன் தான் பேசுகிறான்னு சொல்லி நான் பேசுகிறேன்னா அவன் வரவே முடியாது பாவம். என்றைக்குமே எதுக்கு வராங்க, தேவ மனசேன்னு வராங்க. அவங்க பேசுகிறாங்க, பேசட்டும், நல்லா பேசட்டும், நல்லாவே பேசட்டும், கூடவும் பேசட்டும், கூட பேசட்டும். நான் தான் பேசக்கூடாது. நான் பேசினா பெரிய க்ரைம் ஆகிடும். தேவ சமுத்திரம் சொல்கிறேன், அந்த மனுஷன் பாவம். மனுஷனோ மனுஷியோ விசுவாசிகளுக்கு மத்தியில் இது பெரிய குற்றமாக தெரியாது. அவன் பேசுகிறான், அவன் பேசுகிறான் அப்படின்னு. ஆனால் பரலோகம் என்ன மணிக்காது போது. இது இளையகுமாரன் போய் வந்தோன்னே தகப்பன் வந்தானே, படுபாவி எல்லா சொத்தையும் அழிச்சிட்டியாடான்னு என் மனசாட்சி சொல்லிச்சு. ஆனால் தகப்பன் போய் கட்டி அனுப்பிச்சு அவனுக்கு ரீஸ்டார்ட் பண்ணுறார். இதுதான் ஆண்டவர். அதுதான் மூத்தகுமாரன் சொல்கிறேன், எல்லா சொத்தையும் அழிச்சு போட்டால் இந்த ஷேர்லேருந்தும் வேறு போகுது, இப்போ என் ஷேர்லேருந்தும் போகுது. இது நடக்குது இல்லையா. இன்னி அது ஒவ்வொருமே வந்து 6ஆம் கிளாஸில் படிச்சுனா இதை. ஆனால் காலேஜ் போகிறப்போ அந்த ட்ரக்ஸ் அது இதுலாம் இருக்கு இல்லையா, இந்த வயசு அடோசலண்ட் ஏஜில், அப்போ வந்து துன்மார்க்கம் ஜீவம் பண்ண தெரிஞ்சு என்ன. அப்புறம் வீட்டுக்குள்ளே கல்யாணத்துக்கெல்லாம் ஆனதுக்கப்புறம் அந்த அத்தியாயம் படிக்கிறப்போ சொத்து தகராறு தெரியுது. அப்புறம் 50 வயசு ஆனதுக்கப்புறம் படிக்கிறப்போ இதே 2 நாள் முன்ன தானே ஆச்சு, போன வாரம் தானே. இப்போ படிக்கிறப்போ நித்தியம் தெரியுது. இவனோ திரும்பி வந்தான், இவனோ ரட்சிக்கப்பட்டான், நாம் சந்தோஷப்பட வேண்டும். ஸோ சந்தோஷமாக இருக்கணும்னாக்கா ஏற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படணும். இது தெரியாது. ஃப்ளோ ஆஃப் இன்கம் இருந்துகிட்டே இருக்கணும் உங்களுக்கு மந்த்லி. சரி எதோ பண்ணிட்டான், சரி மன்னிச்சிடலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அவனுக்கு சரியான பிஸ்னஸ் இல்லை, அதான் அது மாதிரி பண்ணான் பாஸ்டர். இந்த மாதிரி சொன்னவங்களும் இருக்காங்க என்கிட்ட. சரியான ஒரு துறை இல்லைங்க, அவனுக்கு சரியான ஒரு வேலை இல்லை. மனைவி எதனா இருக்கட்டும், அது வேறு டாபிக். மனைவி, பசங்க, மாமியார் வீடு, அதெல்லாம் வேறு டாபிக். உன் கையின் பிரயாசம் எங்கே? நான் நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் அடுத்த வாட்டி அவங்க வரமாட்டாங்க. கல்யாணம் லேட்டாகுதுன்னா சரி, கல்யாணம் வேறு டாபிக். என்ன கல்யாணன்றதை விட்டுரு, அது வர்றவன் வந்து கல்யாணம் பண்ணின்னு போகிறானோ இல்லை நீ கல்யாணம் பண்ணி, அது செகண்டரி. கையின் பிரயாசம் என்ன நடக்குது? உறுதியான சம்பாத்தியம் இருக்கா? என் அரசு வேலைன்னு நான் சொல்லலை, இன்னொரு சம்பாத்தியில் உறுதியாக இருக்கா? இத்தனை வருஷம் கல்யாணம் டிலே ஆனதுக்கு ஒன்று படிப்பு முடித்து நீங்கள் இல்லை ஒரு துறையில் நீங்கள் செலுத்திருக்கணும். இப்போ தெரிந்தால் ஏன் கல்யாணம் ஆகலைன்னு? உறுதியான இன்கம் இல்லை, உறுதியான ஒரு நிலைப்பாடான ஒரு வருமானம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும்.
உயர்த்தி காட்டுங்க. எந்த பின்னணியில் எக்ஸாம் எழுதுங்க. எக்ஸாம் எல்லோரும் லஞ்சம் அது இதெல்லாம் இருந்தால் விட்டு நீங்கள் எழுதுங்க. உண்மையை பார்த்து கத்துற ஆசிரியர்கிட்ட நல்ல கிளாஸ் எடுங்க. டீச்சிங்கு எவ்வளோ உங்களோட தாழ்ந்துகள் கற்று இதெல்லாம் பல வர்ணம் இங்கே கற்றுக் கொடுத்துருக்கார். யாரும் ஒரே வேலைக்கு போகணுன்னு சொல்ல. ஒரே வேலையில் போயிட்டு நம்ம காலைல ட்ராவலிங்க்கு இங்கே 5 மணி நேரம் ஆகிடும். நம்ம ஊர்லேருந்து போகிறப்போ காலைல போயிட்டு சாயந்தரத்துக்கு இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் தெரியும் தெரியாது. இங்கேருந்து கிளம்புனாக்கா 1.5 மணி நேரம், அது மாதிரி 1/2 மணி நேரம், 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு போயிடும். என்ன இந்த வீட்டு வாடகை இங்கே குறைவாக இருக்குன்றதுக்காக இங்கே இருக்கிறது அங்கே போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 4 மணி நேரம் செலவு பண்ணணும். இந்த 4 மணி நேரத்தில் ஆக்கப்பூர்வமான விஷயம் இங்கேயே பண்ணலாம். ஒன்று அங்கே போக இங்கேருந்தே பண்ணு, இல்லை அங்கேயே போய் பண்ணு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்கள் நேரம் திரும்பி வராது, உங்கள் காலம் திரும்பி வராது. பல வர்ண அங்கி என்றால் பலவிதமான கிருபைகள் வரணும். அடுத்த பல வர்ண அங்கி போட்டு ஒரு ஃபேமிலி டேமேஜ் ஆச்சு. யாராவது சொல்ல முடியுமா யாருன்னு? ஒரே நிமிஷம்தான் ரெக்கார்டிங் போய் கொண்டிருக்கு. பல வர்ண அங்கி சொல்லுங்க, பரவாயில்ல, தப்பாக இருந்தேன் நமக்குள்ள தானே. என்கிட்ட சொல்லுங்கள் சிஸ்டர், அவங்ககிட்ட சொல்லிருக்கீங்க. என்கிட்ட சொல்லுங்கன்ற ஃபாஸ்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. ஒரு 2 சாமுவேல் 13, 18, 19 பல வர்ண வஸ்திரம் அணிந்தது தாமார். அது மேடம் அப்படி தான் போட்டுருந்துச்சு. அதுதான் எல்லாரும் சொல்லுவாங்க, பார்த்தியா போட்டியா கற்பழிச்சிட்டானா ட்ரெஸ்ஸு சீத்ரூ. அது இவங்க எடுத்துக்கிறது, அது சீத்ரூ ட்ரெஸ்ஸுலாம். அப்போ யோசிப்புக்கு என்ன சீத்ரூ இருக்கும் பாவம். பல வர்ண வஸ்திரம் என்றால் உங்களுக்கு பல கிருபைகள். அது அம்மா ஒரு நல்ல இன்டென்ஷனில், ஆனால் அது சாபம். அந்த சம்பவம் நடந்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்திரீ எடுத்து மற்ற மடியில் கொடுப்பேன்னு சொன்ன சாபம் தொடருகிறது. நல்லா புரிந்து கொள்ளலாம். அந்த பல வர்ண அங்கி வந்து காட்டி கொடுக்கிறது. அம்னோன் வந்து இப்படி கற்பழிச்சான் என்ற சம்பவம் நடக்குது இல்லையா? அது அந்த பல வர்ண அங்கி உடுத்தினது அவளுடைய வழக்கம். தாமார் அவர் அதிர்சம்லாம் சுட்டுக்கொண்டு, அதிர்சம் போய் ஜொரத்தை கொடுப்பாங்கன்னு கேட்காதீங்க. அது வந்து ஒரு பலகாரம் பணிகாரம் எல்லாம் வேறு என்ன. ஆனால் அந்த எழுதப்பட்டிருக்கிற அந்த உணவு வகை வந்து பலகாரமும் அதிர்சம் எல்லாம் செஞ்சு எடுத்துக்கொண்டு போய் நோய்வாய்ப்பட்டிருக்கிறதை போல் நடிக்கிறான். அவன்கிட்ட கொண்டு போகிறான், எல்லாரையும் வெளியே அனுப்புன்னு சொல்கிறான். அப்புறம் நீ கொடுன்றான், அப்போ பாஞ்சு விட்றான். அப்போ அவள் சொல்கிறா, இது அந்த காலத்தில் அந்த சித்தப்பா பெரியப்பா பசங்க கல்யாணம் பண்ணுறது பழைய ஏற்பாடு. இது அண்ணன் தங்கச்சியெல்லாம் இல்லை, இது வந்து முறை பசங்க மாதிரி, மாமா பசங்க மாதிரி அந்த காலத்தில். அதனால் அந்த கலாச்சாரம் வேறு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் தாவீது ராஜாட்ட கேளும் தருவார். அப்போ தெரில, அந்த இதெல்லாம் தெரியல அவனுக்கு. அந்த கண்டதும் காதல் கொண்டதும் மோகம். இது நியாயமாக கல்யாணம் பண்ண வேண்டியது. இது கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த வேண்டிய மனசுந்தான் அவன். இப்படி பண்ணோன்னே ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு. அதுதான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாம் பல வர்ண அங்கி பண்ணது. இந்த பல வர்ண அங்கினாலே நாம் பாதுகாத்து கொள்ளணுன்றது தான் அர்த்தம். இது வந்து இந்த தப்பிக்கவே முடியாது. குழியில் போடப்பட்ட யோசேப்பும் தன்னை காத்துக்கொள்ள முடியாது, கற்பழிக்க நியமிக்கப்பட்ட தாமாரும் தன்னை காத்துக்கொள்ள முடியாது. இதெல்லாம் வந்து ஆக்சிடென்ட், இது நடந்து தான் ஆகும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பல வர்ண அங்கி என்பது உங்களுக்கு பற்பல கிருபைகளை கொடுக்குது. இதெல்லாம் நர்சிங் மாதிரி வேலை நம்ம பண்ணுது. ஒரு புறம் கேட்ரிங் பண்ணுது, இன்னொரு புறம் நர்சிங் பண்ணுது, இன்னொரு புறம் வந்து கீழ்ப்படியுது, எல்லாம் செய்யுது. ஆனால் இது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்தது. இது வந்து தாவீதின் மீது வந்த சாபம் அந்த பல வர்ண அங்கி. இங்கே யாக்கோபின் மீது வந்த சாபம் இந்த பல வர்ண அங்கி. சாபமான வஸ்திரம்னு சொல்ல, அந்த சாபத்துக்கு முட்டுக்கட்டைன்னு இருக்கிறது பல வர்ண அங்கி. இதனால தான் இந்த அங்கி, இந்த வஸ்திரம், இந்த ஜிப்பா, இந்த பிரதிஷ்டப்பட்ட ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா சிலுவையில் கத்த ட்ரெஸ் இல்லாமல் தொங்குது. இப்போ புரியுதா? அதனால யாரும் வசதி இல்லை, யாரும் கலர் வந்து ஒரு கரப்ஷனாக சொல்லுவாங்க, ஒயிட் ரொம்ப பரிசுத்தம் சொல்லுவாங்க. அதுதான் முதலே சொன்னேன், ஒயிட் ரெஃபர்ஸ் டு டிஃப்ரெண்ட் டாபிக். தலையில் என்ன இருக்கிறதுன்றதெல்லாம் அதனுடைய வியாக்கியானமும் சொன்னேன் நான் இதே பிரசங்கத்தில் முதல் பகுதியில் சொல்லியிருக்கேன். அதனால் போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது. இது எல்லாம் சிலுவையில் நமக்கு இந்த பல வர்ண அங்கி எல்லாத்தையும் கற்று இழந்து அவருக்கு வேறு அங்கி உடுத்தப்பட்டது. சிலுவையில் அடித்து கொண்டு போகிறப்ப வேறு அங்கி. நீங்கள் உள்ளே போனீங்கன்னாக்கா ரிமாண்ட் பிரிசனருக்கு வேறு ட்ரெஸ்ஸு, கன்விக்ட் பிரிசனருக்கு வேறு ட்ரெஸ்ஸு சிறைச்சாலையில். அது அந்த சினிமாவில் பார்க்குற மாதிரி வெள்ளெல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் நியாயம் தீர்க்கப்பட்டது, குற்றவாளியாக தீர்க்கப்பட்டவங்க. இன்னொன்று இருக்குது, மஃப்டியில் இருக்கும், சில திரைப்படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, லுங்கியெல்லாம் கட்டில் இருப்பாங்க. அது வந்து புஷ்னு போகலாம். என்ன, இன்னும் கன்விக்ஷன் கொடுக்கல, அதாவது விசாரணை கைதி. அவன் இன்னொருத்தன் வந்து குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளி நிரூபிக்கப்பட்டுச்சு. அது அவன் தண்டனை கைதி, இவன் வந்து விசாரணை கைதி. என்ன, இவனுக்கு வேறு ட்ரெஸ், அவனுக்கு வேறு ட்ரெஸ். இது வந்து சிறைச்சாலையில், அதாவது சிறைச்சாலையின் வஸ்திரம்லாம் போச்சுன்னு யோசிப்பு வாசிக்கணும் இல்லையா. அவனுக்கு வேறு வஸ்திரம் தரிக்கிறார் ராஜா. அதாவது வஸ்திரம் வந்து கர்த்தர்கள் பார்த்து கொடுக்குறது. ஏதோ ஒரு நாள் நான் ஏதோ உடுத்தின்னு வருவேன், அதை அன்றைக்கி எனக்கு கிடச்சிதா அது போட்டுக்கிறேன். ஏதோ ஒரு புண்ணியமாக கொடுத்தான் போட்டுக்கிறேன்.
ஒருத்தன் தைச்சி கொடுத்தான், ஒரு துணி எடுப்பான், ஒருத்தன் தைச்சி கொடுப்பான், ஒருத்தன் அயன் பண்ணி கொடுப்பான், மாட்டின்னு சுற்றின்னு இருக்கேன் நான். அதுதான் இல்லை. இனியும் வரைக்கும் இந்த சீருடை வழியில் கத்துற நாட்டில் என்னென்னமோ படிப்பெல்லாம் படித்தாச்சு. எல்லாமே ஒரு சீருடை எடுத்து நிற்கும் அந்த படிப்புக்கு பின்னாடி. அது போட்டால் ரொம்ப கம்பீரமாக இருக்கலாம்னு நினைப்போம். அது கிட்ட போகிறப்போ பிடிச்சிட்டு வந்துடுறாரு. நான் பார்த்த வரைக்கும் ஒரு சீருடையும் போட கற்று விட்டதில்லைன்னு. ஆனால் அத்தனை படிப்புக்கு பின்னாடி அழகைய சீருடைகள்லாம் இருக்கும். எல்லாம் ஃபோட்டோ எடுத்து வீட்டில் மாட்டுவாங்க. நாலேஜ் இருக்காது. எல்லாம் வந்து கேட்டு போவோம். நம்ம வீட்டில் ஃபோட்டோவும் கிடையாது, அந்த சீருடையும் கிடையாது. இதுதான் டிஃப்ரென்ஸ். இல்லை, எதுக்கு சொல்கிறேன்னா, எந்த கட்டுக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது. நம்ம வந்து எந்த கட்டுக்குள்ளேயும் நம்ம போயிடக்கூடாது. இது தேவையா என்று உலகம் கேட்கும். அந்த வஸ்திரம் போட்டான், அவனுடைய வஸ்திரமே அவன் போட்டான், ஜெயித்தான். ராஜா கொடுத்த வஸ்திரம் போடல. அது காலையில் சொன்னது. இப்போ வந்து இந்த வஸ்திரம் உங்கள் மீது வந்தால் நீங்கள் கொஞ்ச நாள் உபத்திரப்படுவீர்கள். என்ன உபத்திரப்படுவோம்னு கேட்டால், ஏதோ ஒரு குடும்பத்துக்குள்ளே நம்ம சில விஷயங்கள்லாம் வருகிற பொழுது நம்ம கொஞ்சம் திடுக்கிடும் தகவலாக இருக்கும் சில விஷயங்கள். ஆனால் அதில் கர்த்தர் நியாயம் செய்வோம். இதுவும் தீர்க்க தரிசனத்தில் ஒன்று. திடுக்கிடும் தகவலாச்சேன்னு சொல்லிட்டாரே பாஸ்டர், என்னதெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்காதீங்க. நடக்கிறப்போ உங்களுக்கே தெரியும். ரொம்ப பெருசாக சிலுவை தாங்க முடியாத சிலுவை கர்த்தர் நமக்கு தரங்குமா. நம்ம தாங்கக்கூடிய திராணிக்கு மிஞ்சி சோதிக்காத தேவன் நம் தேவன். ஆனால் அந்த பலவர்ண அங்கி என்பது ஒரு 26 வருகிற புதிய ஆசீர்வாதம். இது போட்டால் தான் தெரியுது. ரூபன் கொஞ்சம் நல்லவனே, மற்றெல்லாம் கொலன்னு போட்டுடலான்றான். அவன்கிட்ட தான் சொல்கிறான், வேணாண்டா அவனை அப்படியே போட்டுடலாம், எங்கேயோ பொழிச்சின்னு போட்டோம் விட்றான் அவனை, ஏன்டா அவனை கொலை செய்ய வேணாம். ரூபன் எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் பண்ணிவிட்டு 50 பேரும் சாப்பிட போயிட்டாங்க. எங்கேருந்துடா பசி வரும் உங்களுக்கு? எங்கேருந்து உங்களுக்கு இந்த மனசாட்சி வரும்? இதெல்லாம் வந்து ரொம்ப இன்னும் வேதனையாக, படிக்க இன்னும் வேதனையாக இருக்கும். யோசேப்பின் மனசாட்சி படி பார்த்தா ஒரு நாள் ஆகல அந்த மனுஷன் வெசனப்பட்டான்னு பார்த்தா இல்லை. அங்கே தான் நிற்கிது அந்த பலவர்ண அங்கி. உடுத்து நீங்கள் ட்ரெஸ்ஸை கட்டினா கூட சரி, நீங்கள் பலவர்ண அங்கியோ என்னுடைய சீரோடைகள் எதையாக இருந்தாலும் எடுத்தால் கூட சரி, என் நாலேஜ் போகாது. கர்த்தருக்குள்ளே சொல்கிறேன், தாழ்மையாக சொல்கிறேன். ஏதோ நான் சொன்னேனே பலத்துறைன்னு, ஏதோ என் சீரடை என்னுடைய சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கொளுத்தி போட்டால் கூட எனக்குள்ளே இருக்கிற அந்த நாலேஜ் போகாது. கர்த்தரே அதை மண்டை உடச்சி அது மென்டலாக ஆனால் தான் என்ன. அது எதுக்கு சொல்கிறேன்னா, அது போல் உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்தத்தை யாருமே எடுக்க முடியாது, நீங்களே இழந்தால் தான். உங்களுக்குள்ளே இருக்கிற தேவசனத்தை யாருமே எடுக்க முடியாது, நீங்களே இழந்தால் தான். உங்களை குறித்து தூஷித்ததுனால உங்களுடைய அபிஷேகம் போயிடும்னு நினைக்காதீங்க. அதை திங்க் பண்ணால் அபிஷேகம் குறையும். என்னை எப்படி சொல்லிட்டானே, என்னை எப்படி சொல்லலாம், அவனுடைய மைனஸில் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோன்னா தான் நம்மளுக்கு வாழ்க்கையை ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடும். சொல்லிட்டு போகிறோம். இதை தாங்கக்கூடிய கிருபை கூட நமக்கு இல்லையா? இந்த கனிகள் கூட நம்மக்கிட்ட செயல்படலையா? அப்போ நம்ம தான் வீக்காக இருக்கும். அப்படி தான் இந்த மாதிரி போயிட்டா குடும்பத்தில் பிரச்சனையும் வராது. தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் வீட்டில் பலவர்ண அங்கி. உங்களுக்கு எல்லாம் நல்ல வேலை, நல்ல ஒரு மினுக்கான வேலை, நல்ல கை நிறைய சம்பாத்தியம், கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி, நல்ல டபுள் பெட்ரூமோ ட்ரிபிள் பெட்ரூமோ, அந்த சென்னை பட்டணம் போல் நல்ல பிரசித்தி பெற்ற பட்டணத்தில் இதே கிராமத்தில் எங்கேயோ நீங்கள் மாடியிலேருந்து பார்த்தா தேசமே தெரியும், எல்லா மீன் வழக்கங்களும் தெரியும். ஒரு புறம் அப்படியே சென்னை பட்டணமே தெரிகிற மாதிரிலாம் ஃப்ளாட்ஸ் கட்டுறான், விற்கிறான், வாங்குகிறோம், போகிறோம். சின்ன சண்டை, சரி சொல்லிட்டு போகுது அந்தம்மா, சரி அந்த மனுஷன் சொல்லிட்டு போகிறான். இது உண்மையிலே அது அநியாயமான ஒரு டாப்பிக்காக கொடுக்க, நம்மளுக்கு தேவையில்லாத டாபிக் அது. இதில் கட்சி சண்டைலாம் வேறு வரும். இதுதான் ரொம்ப ஃபஸ்ட்டு. 1 மணிக்கு கூப்பிட்டு டிஎம்கே ஏடிஎம்கே பிரச்சனை நடக்கும். யாருமே இதில் சொந்தக்காரன் நான் கேட்டோம், உங்கள் அப்பா எதனா டிஎம்கேல இருக்காரா? இல்லை. உங்கள் அண்ணன் யாருன்னா ஏடிஎம்கேல? இல்லைண்ணா. சனியன்களை ஏன்டா ஏன் தூக்கத்தையும் எடுக்கிறீங்க? 2 மணிக்கு ஃபோன் பண்ணி சண்டை போட்டுக்கிற டாப்பிக்கே அது. ஜபத்தில் உட்கார நேரம் அது. நான் அப்படி சொன்னேன், சாரி டிஸ்டர்ப் பண்ணேன். இல்லை, சம்மந்தமே இல்லை டாபிக். ஒருத்தர் சொல்கிறேன் எடப்பாடி தான் வருவார், இன்னொருத்தர் சொல்கிறேன் இன்னொன்னுமோ சொல்கிறான், இங்கே சொல்ல முடியாது, பலிபீடத்துலேருந்து பேச முடியாதெல்லாம் சொல்கிறேன். இது வேறு யாருன்னா மாமன் மச்சன் தண்ணி போட்டு பேசுகிற டாபிக் இது. புருஷன் முன்னாடி பேசலாமா இதை? போன மாதம் வரைக்கும் அவனு சொல்லிட்டு இருந்தா, இப்போ வந்து ஒரு ஆக்டர் பேரை சொல்கிறான்ட்டு அவன் எல்லா கெட்டவர்ட்டையும் பேசுகிறான். இப்போ அவர் சொல்லிட்டு கொடுத்துட்டாரா தீய சக்தி, நீ வந்து தீய சக்தின்றான். இது உறுதி இல்லையா, அது இல்லையா? ஐயோ, மெச்சூரிட்டி, இப்போ எல்லாம் பப்ளிசிட்டி, எஜுகேஷன் எல்லாம் காலி இந்த டாப்பிக்கில். அப்போ எப்போ என் நம்பர் கிடச்சிரு? இல்லை, நீங்கள் தான் நாலேஜபிள் பர்சனாக தான் உங்களை கேட்கலான்னு. என்ன வேறு கோத்து விட்றீங்க? இது 2 பேருக்கு தேவையில்லாத டாபிக். கவர்மெண்ட் பாடுங்க, பேசாமல் யோசிச்சு பாருங்கள், ஏதாவது நியாயம் இருக்கா நீங்கள் பேசுறதுல? என்கிட்ட கால் பண்ணது அநியாயம்னு சொல்ல, நீங்கள் பேசுகிறே நியாயம் இருக்கா? ஃப்ளாட்டு ஏசி போட்டு என்ன மாதிரி அழகாக வாழ்க்கை கற்றுக் கொடுத்துருக்காரு.
நீ ஜபம் கூட பண்ணாது, சோறு திண்டு கம்முன்னு பாடு, பேசாத. அதான் ஒரு டிவியை தூக்கி போட்டு உடைக்கிறேன்னா இந்த மாதிரி சொல்லுது, எங்கள் அப்பா கொடுத்த டிவி உடச்சா ஒன்று உடச்சிருவேன்ட்டு. எதில் ஆரம்பித்து எதில் போய் முடியுது? ஒழுங்காக வாழ்ந்து ஒரு ரூமில் இருக்கிறவங்களும் நல்ல நிம்மதியாக வாழ்கிறோம். இஎம்ஐயில் கட்ட முடியாதவங்களும் சுகமாக வாழ்ந்துட்டுருக்கான். வரப்போ பார்த்துக்கலான்னு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அது பல வர்ணங்கி கொடுத்துட்டா சில சமயம் அதை யூஸ் பண்ண தெரியும். கனிகள் இல்லாமல் ஓடாது வண்டி. கனிகள் தான். பல வர்ணங்கி வந்துடுச்சுன்னா கனிகளில் உச்சகட்டத்தில் வாழ்க்கை போகணும். அது நம்ம விட்டு போயிடும். பல வர்ணங்கி கொடுத்தது மாதிரி ஸ்மூத்தாக போயிடும். எடுத்துருவாயவனா அது நம்மளோட இருக்குன்றது. அது இருந்ததுனால அது இருக்கிற கொஞ்ச நாள் இருக்க பார்த்தீங்களா கிருபை, அது போகாது. அதுதான் மேட்டர். இயேசு எல்லாத்தையும் இழந்துட்டார் சிலுவையில். இழக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய இழப்பெல்லாம் ஒன்றும் வரப்போகிறது. இது உயிர் தெரிந்த வல்லமை. இப்போ நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் வருது, இப்போ துதியின் ஆடை வருது, நமக்கு என்ன இரட்டிப்பான நன்மைகள் வருது. எலிசாவினுடைய வாழ்க்கையில் எலியாவின் சாலை வந்து இறங்கினாச்சு. நமக்கு இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரம், சீட்டு போடப்பட்ட வஸ்திரம் நம்முடைய வாழ்க்கையில். அவர் நம்முடைய மானத்தை காப்பாற்றுகிறார் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து. யோசித்து பாருங்கள், அவர் இல்லாவிட்டால் சந்தி சிரிச்சிருக்கும், வாழ்க்கை எப்படி போயிருக்கும். எத்தனை காரியத்தில் நம்ம கர்த்தரை காப்பாற்றியிருக்கார், எவ்வளோ நம்ம கர்த்தரை நினைத்தள்ளி இருக்கிறார். இன்று எல்லாம் பகட்டான உடை அணிந்து என்ன சொல்கிறேன், இன்று அழகாக ஏறினு நானும் பிரசங்கம் பண்ணுறேன், எல்லாம் எவ்வளோ அழகாக வந்து அமர்ந்து இருக்கிறீர்கள். நம்முடைய வாழ்க்கையில் இந்த செழிப்புக்கும் இந்த பொழிவுக்கும் காரணம் அவர் முகம் காரி உமிழப்பட்டது, அவருடைய தாடி மயிர் பிடுங்கப்பட்டது, கைகளெல்லாம் ஆணிகள் அடிக்க. இது வந்து ஈஸ்டர் மெசேஜ் குட் ஃப்ரைடேன்னு நினச்சி போகிறீங்க. அதுதான் ராஜ்யம் சொல்கிறது. எப்போவுமே இது நினைக்கணும். ஆண்டவரே உங்களுடைய கை அடிக்கப்பட்டிருக்குது, என் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். வறுமை எல்லாம் ஒழியாது, கடனெல்லாம் ஒழியாது. எல்லாம் வேலைன்னு ஒன்று இருந்தால் அதுக்குள்ளே இந்த ஞானம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த பக்கமே அது வராது. அந்த சாபம், அந்த பற்றாக்குறை ஆவி இயேசுவின் நாமத்தில் மறையும். நிறைய சம்பாதிக்கிறதுக்கு நிறைய கடன் இருக்குது. காரணம் என்ன? அஞ்ஞானம் பெருகி இருக்கு. அண்ணனுக்கோ தம்பிக்கோ செய்கிறதெல்லாம் தவறுன்னு நான் சொல்ல என்ன. ஆனால் ஒரு வேலையை உருவாக்கி கொடுக்காதீங்க, வேலையை செய்ய வைங்க. நீங்கள் வாங்கி கொடுத்தா வந்துடுவான் சாயங்காலமே. தெரியாது, லகு தெரியாது, இது எஃபெக்ட் தெரியாது. ரொம்ப லகுவாக கட்சிய வேலை துரிதமாக பெற ஆசீர்வாதம் நிலைத்திருக்காது. எத்தனை குடும்பம் இன்றைக்கி தாழ்த்தப்பட்டிருக்கிறது. நான் சொல்ல வேலைக்கு போகிறோன்னே சிலுவை சுமக்கிறான். மாத சம்பளம் டான் வர்ற மனுஷனே பல புயலில் தாரந்துட்டான். பெரிய கைகள் தான், பெரிய கைங்கரியங்கள். இதுங்களே பிடிச்சி நிற்க வைக்கிறது எனக்கு பாடுபட்டேன் நான் ஒரு காலத்தில். நீதிமானுக்கே வருகிற துன்பம் இப்படி இருந்தா இந்த படுபாவிகள்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில. வேலை பக்கமே போகாத ஆள் என்ன. இதில் வேறு ஒரு கௌரவம் வேறு, மாச சம்பளக்காரன் அவன்லான்னு தொழிலதிபர் மாதிரி பேசுறது. எந்த வேலைக்கும் போகிறது கிடையாது. அவங்க சொத்து இருக்குது, இவங்க சொத்து இருக்குது. ஓகே, செலவு வருது இல்லை, விலைவாசி ஏறிட்டே இருக்குல்ல. அன்றைக்கி 50,000 வாடகை வந்துச்சு, ஜாலியாக வாங்கணும். இன்றைக்கி 50,000 இருந்தாலும் பத்தலை, 2 வாரம் தான் வருதுன்றான். வெறும் ஷவரு அந்த அரிசி அந்த வச்சு சாப்பிட்றது இல்லைல்ல. நமக்கு மற்ற ஆசாபாசங்கள், மற்ற தேவைகளை பூர்த்தி பண்ணணும். பசங்க எப்போதுமே 5ஆம் கிளாஸ் ஃபீஸாக கட்ட முடியும். அது படித்து மேலே வருது இல்லையா. இவ்வளோ 20 வருஷம் உட்காந்து சாப்பிட்டா நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்க? கண்டிப்பாக வறுமை இருக்கும், வெறுமை இருக்கும். இதை விற்று தான் வாழணும். ஒன்றும் பிள்ளைங்க படிப்புக்கெல்லாம் வைக்க மாட்டான், பிள்ளைங்களுக்கு திருமணத்துக்கு வைக்க மாட்டான், இவன் வாங்கின கடனுக்கு வைப்பான். நோ ஜாப். கேட்டால் எனக்கு பிபின்றது, கேட்டால் சுகர். வேலைக்கு போனால் தானே இதெல்லாம் வராமையாவது இருக்கும். போகிறவனுக்கே 1008 பிரச்சனை இருக்குது. நான் சொல்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். வேலைக்கு போய் ஓட்டி செஞ்சு டியூட்டி செஞ்சு அவன் பண்ணுற மிஸ்மேனேஜ்மெண்ட்டு கரெக்ட் பண்ணி எடுத்துன்னு வரத்துக்கு பாடுபடுறோம். சரி, அடுத்த மாதம் சம்பளம் வரும், அங்கிள் காப்பாற்றிடலாம் அங்கிள்ன்னு பார்த்தா இது அசிவாருமே போடல. நல்லா ட்ரெஸ் பண்ணுறது, நல்லா போகுது வருது, பகட்டாக போகுது. சும்மா ஊர் சுற்றி வரத்துக்கு அந்த ட்ரெஸ் தேவையில்லை. வேலைக்கு போகிறவன் போடுற மாதிரியே போடுறது. இது பாகுபாடு பார்க்கறதா இல்லை. ஒன்றும் உங்களுக்கு நல்ல ஜோலி இருக்குது. நீ சம்பாரிச்சினா போடுவீங்க 2000 ரூபாய்க்கு சட்டை. காதி கிராமோதய பவனில் போய் கோஆப்டெக்ஸில் வாங்கி தச்சு போடுவேன். ஆமாம், இது லகுவாக வருது இல்லையா. அடுத்த மாதம் கொடுத்தனக்காரன் தருவான். கொடுத்தனக்காரன் போயிட்டான், 2 மாதம் பூட்டியாச்சு, வாடகை வரல, என்ன பண்ணுவீங்க? அப்போ ஆரம்பிச்சு தான் ஏன் கடன். கொரோனாவில் சில பேர் கடன் வாங்க ஆரம்பித்தாங்க, சில பேர் கடன் தள்ளுபடியாச்சு, வாடகை கொடுக்க முடியல. அப்போ லேண்ட்லேட் இந்த மாதிரி நான் சொன்ன பயணப்படுறவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. 1 வருஷம் வாடகை கொடுக்கல. 1 வருஷத்தில் ஒருத்தர் ஒரு ஃப்ளாட்டை விற்று சாப்பிட்டான். ஏன்னா வாடகையிலே வாழ்ந்தவங்க. உழைப்பு என்பது கிடையாது. சாதாரணமே போக மாட்டான். அப்புறம் அந்த கிருமி வருது, அது வருது, இது வருதுன்னு ஏன் போவான்?
டிவி பார்த்தாலே போர்வை பற்றி குப்புறப்படுத்துக்கிறான். டிவி பார்த்தாலே பயமாக இருக்கான். சொல்லி பார்த்துட்டு புருஷன் முன்னாடி சண்டை வருதுன்ட்டு அப்புறம் கேட்குறப்பெல்லாம் சாப்பிட்றது இல்லை, கோச்சிக்கிறது, மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அப்புறம் சில பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வாடகைக்கு விடுவாங்க கடை கட்டி. அது ஹோட்டல் கட்டில் விட்டாங்கனாக்கா அம்புட்டு தான் வாடகை. அவன் ஜகஜோதி வாழ்கிறான் ஹோட்டல்காரன். அவன் சொல்லிட்டான் அதுக்கு நல்லா தீனி குடிங்க, வாடகைலாம் தீனியில் கழிச்சிடுறேன், டெய்லி பரோட்டா அது இதுன்னு கொடுத்து வாடகைன்றதே கிடையாது. ஹோட்டலேருந்து வாடகை வரும்னு பார்த்தா ஹோட்டலேருந்து சாப்பாடு கொடுத்து அவன் கழிச்சிட்டான். தகப்பன் ஒன்று வாங்கி சாப்பிட்றான், தாய் ஒன்று வாங்கி சாப்பிட்றது, பிள்ளைகள் ஒவ்வொன்று வாங்கி சாப்பிட்றது, வர விருந்தாளிக்கு ஒன்று வாங்கி கொடுக்குறது. ஒரு நாளைக்கு பில்லு ஒரு 1500. அவனுக்கு ஹோட்டலுக்கு வாடகை 20,000 தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 100ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 10 நாளைக்கு என்ன ஆச்சு வந்துடுச்சா, பாதி மாதம் போயிடுச்சா. இப்போ ஹோட்டல்காரனு இவன் பாக்கி எப்படி, அவ்வளோதான் வாழ்க்கை. இதெல்லாம் தான் விற்கிற கேஸ் இல்லை. இது கட்டாயம் விற்றுரும். இது பேய் பிசாஸ் பில்லி சூனியம் மாந்திரிகள்லாம் கிடையாது. 100% இது எழுதி கொடுத்துடலாம். இது விற்று தான் சாப்பிடும். சாப்பிட்றதுக்குள்ளே விற்றுட்டு போயிடும். இல்லை இவன் கடை வாங்கி வச்சுட்டு போய் விற்று தான் இது பண்ணுவேன். இவனே உருவாகலையும் எப்படி அடுத்தது உருவாக்குவான். ஈசாக்கு விதைச்சார், அறுத்தார், எடுத்தார். அடுத்தது யாக்கோபு ஆடு மேய்க்கிற தொழில் கெட்டிக்காரனை வந்தான். என்ன இந்த தாய் தாப்பன் விஷயத்தில் ஒட்டி தான் அந்த மிஸ்டேக். அதுதான் சொல்கிறேன். இப்போ கிருபையின் காலம் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அது ஒப்புரவாயிடும். ஏதோ தாய் தகப்பன் கிட்டே ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு அந்த காலத்தில், தெரியாது இருக்கலாம். இப்போ அது ஒப்புரவாயிட்டுன்னா அந்த கர்ஸும் போயிட்டு நம்மட்டு கையின் பிரயாசம் ஆசிரியப்படும். ஏதோ சிப்ளிங்ஸ் அதான் உடன் பிறப்புகளுக்கு ஏதோ நம்ம கொடுத்தா நம்ம திருப்பி வரோம், கர்த்தர் கொடுப்பார். சிலதெல்லாம் கொடுக்குற ஸ்டேஜில் வச்சுருக்குதா பிரச்சனை, கொடுத்தா அந்த பிரச்சனை திரும்ப கையெடுத்து கும்பிட்டு கர்த்தரை நோக்கி ஆண்டவரே இது இவ்வளோ லகுவாக தான் இருக்குது பிரச்சனை. அதுதான் சொல்கிறேன், இந்த ஃப்ளோ ஆஃப் இன்கம் இருக்கணும். இருந்தால் அது பிரச்சனையாக இருக்காது. எல்லாமே பணத்தில் பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம், குணத்தில் பேசுகிறேன். நான் நல்ல மனதில் பேசுகிறேன். உங்கள் கொடுத்து தீர்க்கக்கூடிய பிரச்சனை இருக்கா, கிட்னி வேணும் உங்கள் அண்ணனுக்கு கொடுப்பீங்களா, இல்லை உங்கள் வீட்டம்மா தான் விட்ருவாங்களா, இல்லை எங்கள் வீட்டம்மா தான் விட்ருவாங்களா. அண்ணன் இல்லை சொல்கிறேன், தம்பியும் இல்லை. இப்போ சொல்ல முடியுமா தனியாக போகிறதா நல்லாயிருக்கும்னு. அன்றைக்கி கிட்னி பிரச்சனை விட்றா சட்னியாக இது எடுத்து கொடுக்குறது. கிட்னி பிரச்சனை எப்படி கொடுப்போம், அதை தான் சொல்கிறேன். நம்ம பணம் கொடுத்து ஆஃப் பண்ண விஷயத்தில் நம்ம கொடுத்து வெளியாயிடும். நம்ம மனம் கொடுக்குற விஷயத்தில் நம்ம போய் நம்ம பிரச்சனை, நம்ம ஜபம், நம்ம உபவாசம், நம்ம காரியங்கள் எல்லாம் நமக்கு ஞானத்தை கொடுக்கும். எது வந்தாலும் சரி பத்திரமாக இருக்க வேண்டும். அண்ணன் கேட்டான், தம்பி கேட்டான், தங்கச்சி கேட்டால், அக்கா கேட்டால், இதோ வச்சு தரேன் குடிச்சு தரேன்னா அவ்வளோதான், நடு வீதி தான். காத்துக்கொள்ள தெரியணும். சும்மா தானே இருக்குது, அது சும்மானா இருந்துன்னு போட்டோம், அது என்கிட்டயாவது இருக்கும். இதெல்லாம் விஷம பரீட்சைகள். பத்திரம் கொடுக்கறது, அப்புறம் பத்திரமா அது இருக்கணும்னா அது பேர் பத்திரம்னே வச்சது. இது முற்பிதாக்கள் சுதந்திரன்றது வராது இருக்கிறது. சிலருக்கு வரும், வந்துச்சுன்னா பார்த்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த பல வர்ணம் இங்கே ஆசீர்வாதம். இது தேவையா என்று உலகம் கேட்கும். இது தேவையா, ஏற்கனவே ஒரு வீடு இருக்குல்ல, உங்களுக்கு தேவையானா ஆமாம் தேவை. எனக்கு 2 பிள்ளை இருக்கிற இன்னொரு பிள்ளைக்கு இருக்கு. தேவைன்னா தேவை தான். வசனம் சொல்லுகிறது நான் கீழ்ப்படுகிறேன். நகை நட்டு எல்லாம் எடுக்க சொல்ல. உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் லேண்டு வாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். பூமியில் எதுவும் சேர்த்து வைக்காதீங்கன்னு சொல்கிறேன். இது சேர்த்து வைக்கிறதுக்கே இல்லை, இது கடமை. வந்தால் விட்டுட்டு போக வேண்டியது தான். ஆனால் இந்த ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸ் இருந்தால் தான் இதுக்குள்ளெல்லாம் போக முடியும். இது ஆசைப்பட்டுனே தான் இருக்கும். இதுக்காக ஜெபம் பண்ணால் கூட கர்த்தர் கேட்க மாட்டேன். ஏன்னா கையின் பிரயாசமே இல்லை. கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படணும்னு வைங்க, கர்த்தர் கூட்டி கொடுப்பாருங்க ஆசீர்வாதம். அதிகாலையில் எழுந்துக்குவீங்க, உங்களை அறியாமல் அதிகாலையில் எழுந்துக்குவீங்க, தூக்கமே இருக்காது. இந்த தின தூங்கியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தூங்குவாங்க. இது உழைப்பாளிக்கு தூக்கத்துக்கு நேரமே இருக்காது. எப்படியோ தூங்கினா தான் வாழ முடியும். தூக்கம் அவசியம் அவங்களுக்கு. இதெல்லாம் அப்படி கிடையாது. முட்டை சாப்பிட்டுட்டு பெருந்திண்டிக்காரன், இதெல்லாம் அடிமைகள். சுவைக்கு அடிமை, ருசிகரமான ஆகாரத்துக்கு அடிமை. இந்த ருசிக்கு அடிமைன்னா 10 வருஷம் கழிச்சு டேஸ்ட் பட்டெல்லாம் நல்லா தான் இருக்கும். டாக்டர் கூப்பிட்டு சொல்கிறா இதெல்லாம் சாப்பிடாது, ஒன்றுமே பண்ண முடியாது. யார் ஜெபம் பண்ணாலும் கேட்க போகுது. அது ஜெபிக்கிறவங்களுக்கும் இந்த வியாதியும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டுக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கும். யாரையும் தவறாக சொல்ல நான் சொல்கிறேன். சரி பாஸ்டருக்கே இருக்கிறப்போ ஒரு தெம்பு இருக்கும், பரவாயில்ல, பரிசுத்தவானுக்கே இருக்குது, நமக்கு வந்தால் தப்பு இல்லை. அவன் வழிச்சு ஓடா போய் அது வந்திருக்கு அந்த வியாதி. இது உட்காந்து தின்னே வந்துக்குது வியாதி. வியாதின்றது பலவீனன்றது சரீரம் எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடியது தான். ஆனால் என்ன பண்ணீங்கன்னு உங்கள் மனசாட்சி கேட்டு பாருங்கள். சில பேர் வேலை செய்வாங்க, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த இன்கம் வரும். நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு 6 மாதம் ஓடும். ஏன்னா சினிமா ஆக்டராக நீங்கள் கோடிக்கணக்கில் வாங்கிட்டு 1 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க.
20,000 30,000 ஒரு டிரான்சாக்ஷன். நான் பார்த்துருக்கேன் சில துறைகள். ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், கமிஷன் வருது, அது வருது. சரி ஏதோ எவ்வளோ வருதுன்னு பார்த்தா சொல்லுவோம் 1,00,000 வந்துச்சு. போன வருஷம் 1,00,000 வந்துச்சு மார்ச் மாதம். இந்த வருஷம் வரும். அதில் மேக ஹாப்பி லிவிங். அந்த 1,00,000 இல்லை, அந்த 1,00,000 நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா தான் வருது மாதம், ஒரு வருஷத்துக்கு. இப்போ மாதம் 1,00,000 வரத்துக்கு ரெகுலரைஸ் பண்ணமா வேணாமா? என்கிட்டே வந்து சொல்கிறார் ஒருத்தர், அதெல்லாம் இந்த துறையில் நடக்காது, மாதம் வர்றது. சரி துறையை மாற்று, நம்ம என்ன இதுக்காக போடணும்? ரெகுலர் இன்கம் வர மாதிரி ஒன்று பண்ணு. போடா பஜ்ஜி விற்கிறவெல்லாம் டெய்லி காசு பார்த்துட்டு போகிறான். ஓட்டு வாசல்ல வச்சு செய். இதுதான் கௌரவ குறைச்சல். உனக்கு பணம் இல்லைன்றது கௌரவ குறைச்சல் இல்லையா? அது போட்டு பாருங்கள், அப்போ தெரியும். ஒரு சமயக்காரனை வச்சு ஒரு வேலை வாங்கி பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு தொழில்னா என்னன்னு தெரியும். அதில் இருக்க நெளிவு சொல்லினா என்னன்னு தெரியும். எங்கெங்கெல்லாம் அவன் உங்களை எஜமானன் போல் நடத்துகிறான்னு உங்களுக்கு தெரியும். எதுவுமே இல்லாமல் கர்த்தர் மேலே பார்த்து வெயிடுன்ற மாதிரி இது பென்ஷனில் வாழ்கிறது, வீட்டு வாடகையில் வாழ்கிறது, இது எல்லாம் 50 வயசுக்கு மேலே ஆட்டம் கொடுத்துரும். இந்த கிழவியும் செத்துரும். நான் அப்போ அழுவாங்க பாருங்கள். இந்த பசங்க 50 வயசுக்கு மேலே பென்ஷனில் டிபெண்ட்டு அழுவாங்க பாருங்கள். ஃப்ரீசர் பாக்ஸ் மேலே உழுந்து அழுவான் பெரியவன் சின்னவனும். 2 பசங்களும் ரெண்டும் ஃப்ரீசர் பாக்ஸ் மேலே உழுந்து அழுவோம். அடுத்த மாதம் கட்டு இல்லையா, கரண்ட் போன மாதிரி ஆகிடும். அப்போ தான் ஆரம்பிப்பாங்க. ஒரு வருஷம், அதிகப்படியாக ஒரு வருஷம். அடுத்த வருஷம் அவங்கள அந்த லொக்காலிட்டியில் இருக்க மாட்டாங்க, வீட்டை விற்றுட்டு போயிருப்பாங்க. முடியல. 1,00,000 ரூபா பென்ஷனு, இவன் 50,000 பிடிங்கிறது. இப்போது அந்த 5,000 ரூபாய்க்கு வழி இல்லாமல் இருக்காங்க. தொழில் தெரியாது. அவனும் பிஏ படித்தான், எம்ஏ படித்தான். எப்போ அது 70 80 90 ஸ்டோரி சொல்கிறேன் நான். என்ன வேறு நடுவில் பார்த்து வாடா படம்னு சொல்கிற உரிமையோடு இருக்கிற ஜனங்க சொல்கிறேன். ஏன்னா சும்மா சுற்றினே இருக்கு, எங்கே பாரு சுற்றினு இருக்கான். 11 மணிக்கு பார்த்து சுற்றினு இருக்கான். என்ன சொல்கிறான்? சுற்றினு இருக்கான். டே நான் ஊழியத்துக்கு போயிட்டு வரேன், வீடே தங்க மாட்டியா நீ? இப்படி தான் பேசுவாங்க. இது பின்னாடி உழைப்பு இருக்குது, இதுக்கு பின்னாடி விஷயம் இருக்குலாம் தெரியாது. இப்படி தான் இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா எல்லாம் வீடை விற்றுட்டு அந்த இடத்துல இல்லை. தகப்பன் வீட்டை பராமரித்தது என்ன, தகப்பன் வாழ்ந்த அந்த அந்த கலையே போச்சு வாழ்க்கையில். அப்புறம் பார்த்தா ரெண்டும் ஒன்றா இருந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் கீழ் ஃப்ளோர்னு இருந்ததெல்லாம் இப்போ ஸ்ப்ளிட் ஆகி எங்கே போகிறதே தெரில. அந்த அம்மா பார்த்து அழுவுது, அந்த கணவன் அந்த மனைவி அழுகுறாங்க வழியில் பார்த்துட்டு. எங்களுக்கு தெரியவே தெரியாது, மெயின்டெனன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா என்னன்னே தெரியாது எங்களுக்கு. சொந்த வீட்டிலே வாழ்ந்துட்டோம். இவன் சொந்த வீடுக்கு தான் பொண்ணு கொடுத்தாங்க. இப்போ அது 50 வயசு இவனுக்கு, அந்த பொண்ணுக்கு 45 வயசு 48 வயசு, 2 வருஷம் டிஃப்ரென்ஸ். அண்ணன் எங்களுக்கு தெரியவே தெரியும் மெயின்டெனன்ஸ்னால் என்ன. அம்மா அதெல்லாம் மெயின்டெனன்ஸ்னால் என்ன? சாக்கடைலாம் எடுக்கிறான் இல்லையா, அது கொடுக்கணும். அப்போ வாடகை எதுக்கு கொடுக்குறோம்? கரண்ட் பில் கொடுக்குற இல்லைன்னா, ஆமாம் அது தண்ணி, அப்போ இதுவும் தண்ணி. என்ன நீங்களும் அவங்கள மாதிரி பேசுகிறீங்க, நான் போய்ட்டு அந்த மாதிரிலாம் பேசுனான்னு. பாவமாக இருக்குது, தெரியல எவ்வளோ மௌடியமாக இருக்குது பாருங்கள். எங்கள் அப்பா சேர்த்தனு எல்லோரும் எங்களை ஏமாத்துறாங்கண்ணா. அவன் அடிச்சே கொண்டுறோம் ஒன்று போயிடுன்னு. யாரை ஏமாத்துறான் ஒன்று? வாடகை பழக்கம் இல்லை, வாடகை வாங்கி பழக்கம் உனக்கு. இந்த மேன்மையை காத்துக்கலாமா? ஒரு வேலைக்கு போயிருந்தீங்கன்னா ஒரே ஒரு வேலை, காலைல போயிட்டு சாயல்வா, அவன் 10,000 கொடுத்தோம், 20,000 கொடுத்தோம். ஒரு தொழிலை கற்றுக்கொள்ள 50 வயசுக்கு மேலே எங்கே போகிறது? இன்மேட்லேருந்து கட்டையில் தான் போகணும். அப்போ 55 சாப்பிட முடிவு பண்ணிட்டியான்னு. இப்போ கேட்டல சும்மா சுற்றினே இருக்கான்னு, இதுதான் என் வேலை. அப்புறம் என்ன சொல்கிறது, ஒன்றும் இல்லாமல் இப்போ பேச முடியாது. ஆனால் நினைக்கிறப்போ அப்படியே உடஞ்சிட்டேன். வரி கட்டுறதுக்கு லோன் போடுறோம், கரண்ட்டு பில்லை 3 ஃபேஸாக மாற்றுறதுக்கு லோன் போடுறோம், பட்டா இதாவது இப்போ பில்டிங் அப்ரூவல் வாங்குறதுக்கு லோன் போட்டு. நானே சொல்கிறேன், எல்லா இன்ஃப்ளூயன்ஸும் இன்னும் கார் எடுத்துன்னு போயிட்டு வந்தால் அவன் சொல்கிறான், நீ காரில் வந்துட்டு போனால் பில்லு ஏறினே இருக்கும் தெரியும்ல. சரி கற்றுக்கிறேன், ஐ எம் நாட் அக்யூசிங், கற்றுக்கிறேன். இவ்வளோ பண்ணி எல்லாம் பண்ணி எனக்கு பிரதிஷ்டெலாம் பண்ணிட்டு போனால் மணல் ஈபிக்காரன் வந்துட்டான். ஆமாம் இங்கே வா, உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்லாம். என்னென்ன ஆலையெல்லாம் கட்டினேன், கரெக்டு கமர்ஷியல் வாங்கலை தெரியுமாண்ணா. 1 மணி நேரத்தில் வாங்கினேன். நான் ரொம்ப திறமை வாய்ந்தோன்னு இல்லை. கேட்டோம், உள்ளே ஏஐ உட்காந்து சாப்பிட்டுருக்கார். மறுநாள் அலுவல் அன்றைக்கி வரல, மறுநாள் எக்ஸி ஏஐ அவர் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பெரிய ஆஃபீஸர் ஆகிட்டார். அன்றைக்கி வர முடியல, மறுநாள் உள்ளே சாப்பிட்ருக்கார். வெளில அவனுடைய வேலையால் நிற்கிறான். இங்கே இருந்துட்டு போன மனுஷன், உங்கள் ஆள் தான் ஒருத்தன் வந்திருக்கான், என்னமோ கேட்குறான், உள்ளே அனுப்புங்க பேசுகிறேன்னு எச்ச கையிலே பேசுகிறார். என்னையா ஃபாதர், இங்கே ஃபாதர் தான், 1 மணி நேரத்தில் முடிச்சுட்டு கை கழுவிட்டு வரேன், எல்லாம் ரெடி பண்ணி மாட்டு. அவர் போகிறதுக்குள்ளே மாட்டிட்டான். கேட்ட காசு கொடுத்தாச்சு.
எனக்கு அவன் ஒய்ஃப்க்கு அல்லு இல்லை. இந்த மனசை மட்டும் மறுநாள் வராமல் தொலைச்சிருந்தா நான் என்ன ஆயிருப்பேன்? வாட்டி டோஸ்ட் ஆக்கிட்டு சாண்ட்விச் ஆக்கியிருப்பான். அலைச்சல் எல்லாம் இருந்தோம். அதுக்கு என்னவோ நம்ம தானே பண்ணோம். அவரை சொல்லி தான் விடுவார் பாவம். இந்த மாதிரிலாம் நிறைய அதாவது ஒரு விஷயம் போயின்னு இருக்க போய் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஒன்றுமே இல்லாமல் நான் காலைல வருவேன், டிவி பார்ப்பேன், காப்பி குடிப்பேன், கொஞ்ச நேரம் அப்படி சுற்றிட்டு வருவேன் கடத்தருவேன். அப்புறம் மத்தியானம் சோத்தில் கை வைப்பேன். அப்புறம் மத்தியானம் சீரியல் பார்த்துட்டு தூங்கிடுவேன். திருப்பி சாயந்தரத்தை கடத்தரெல்லாம் சுற்றிட்டு வருவேன். 7 மணிக்கு சாப்பிட்டு திருப்பி 8 மணிக்கு சீரியல் பார்த்து தூங்கிடுவேன். ஆம்பளைங்க ஐயோ எங்கே போய் முடியுது? எங்களுக்கு எல்லாம் இருக்குது. தென்னை மரத்தில் தேங்காய் இருக்குது, மாமரத்தில் மாங்காய் இருக்குது. இது பேச்சா? இது எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. வீடு இருக்குது, அவ்வளோ அழகாக வளர்த்துருக்காங்க. இதுதான் நான் சொல்வேன், அழகாக வளர்த்துருக்காங்க. பிள்ளைங்கள கேட்டு தாண்டாது. என் பசங்க அவங்க அம்மா சொல்கிறது தாண்டாது. கேட்டு மேலே எகிரி குச்சி வரும் தண்ணி போட்டு, இல்லை எங்கேயாவது உளுந்து கிடக்கும். அவங்க அம்மாலாம் தலையில் தேய்ச்சி விட்ருக்காங்க, நான் கண்ணாரே பார்த்துருக்கேன். என்கிட்டே சொல்லுவாங்க தம்பிக்கு தலைவலின்னு. நம்ம தெரியாதா கூட படித்தோம் என்ன பண்ணுவான்னு? அப்படிங்களா, சரி, அவங்களுக்கும் தெரியும். சொல்லுங்க, இப்படியெல்லாம் பாருங்கள் பசங்க வளர்ப்பு. அவங்க 2 பேரும் உழைச்ச உழைப்பு என்ன கண்ணால் பார்த்துருக்கேன். பலவர் இங்கே வந்தால் உங்களுக்கு உழைப்பு வரும், உழைக்க வேண்டும். உங்களுக்கு அந்த கிருபையை கர்த்தர் தருவார். என உழைப்பு உழைப்பு உழைப்பு. காலைதோறும் கர்த்தர் கிருபை தருகிறார். அதிகாலை எழுந்து உழைக்க போகிறான். தாவீது, யோசேப் அதிகாலையில் எழுச்சிக்கொள்வோம், தாவீது அதிகாலையில் எழுச்சிக்கொள்வோம், மோசே அதிகாலையில் எழுச்சிக்கொள்வோம். எல்லாமே கிழ போல்டுகள் ஆனாலும் இந்த பழக்கம் வந்துச்சு. காலையில் எழுச்சிக்கணும். அதிகாலையில் நீங்கள் 7 மணி கூட படுத்து தூங்கிக்கோங்க. காலையில் நான் சொல்ல டைமிங் வேணாம் உங்களுக்கு, பாவம். 1 மணிலேருந்து நான் சொல்லுவேன். நீங்கள் அப்புறம் அவ்வளோதான் டென்ஷன் ஆகிடுவீங்க. அடுத்து எழுச்சின்னு 1 மணிக்கு எழுச்சிக்கணும். சரி, அது விட்டுருங்க, அது அழைப்பு வேறு. ஆனால் அதிகாலையில் தூங்கிடாதீங்க. வர்றது வரவே வராது. கிருபை போயிடும். காலைதோறும் வருகிற கிருபையினால நிறைய பலன்கள் இருக்கும். காலையில் எழுந்துச்சி நீங்கள் கிருபை பெற்றாதான் நீங்கள் உழைப்பே வரும். நீங்கள் படிப்பை பற்றியே விட்ருங்க, மன்னிச்சிடுங்க. படிப்பை நான் எடுத்துன்னு வரல. இங்கே அதற்கு அப்பால் சார்ந்து நிறைய காரியங்கள் இருக்கும். பல வர்ணம் இங்கே வந்துடுச்சுன்னா கிருபை பெருகும், கனிகள் இருக்கும். அந்த பல வர்ணம் இங்கே போயிடுச்சுனாலும் கிருபை இருக்கும், கனிகள் இருக்கும். அது ஒரு ஜஸ்ட் ஒரு 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 மினுக்கணம் பூச்சி மாதிரி. அது வரும் போகும். ஆனால் நம்ம நல்ல திடகாத்திரமாக இருக்கும். தாமார் அரசை விட்டே போல அவன் அழிஞ்சு போயிட்டான். இந்த பலவர்ணம் இங்கே மேலே கை வச்சவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப வறுமைக்குள் வந்துட்டாங்க. யோசேப்பு சகோதரர் தாமார் அம்மனும் அப்சலோம் கொன்னே விட்டான். ஆள் இல்லை. பலவர்ணம் இங்கே பாதுகாப்புன்னு சொல்லலாம், பாழாக்குச்சின்னு சொல்லுவான் நிறைய பேர். பழிவாங்க பலவர்ணம் இங்கே. விளையாட்டு இல்லை. பலவர்ணம் இங்கே கத்திரம் கொடுக்குறான்னா நம்ம கற்பை இழந்துருவோன்னா இல்லை. நம்ம மீது கை வைக்கிறவன் பூமியில் இல்லை. நம்ம ஆபாசமாக நினைக்கிறவன், ஆபத்தை உண்டாக்குறவன் பூமியில் இல்லை. அது நம்ம இடத்துல இருந்து கழட்ட நினைக்கிறவன் மிகப்பெரிய சூழ்மைக்குள்ளே போவான். அவனும் செத்து போயிட்டான். இவங்கெல்லாம் கையேந்துறாங்க. எந்த காலத்தில் ஐயா? யாக்கோபு உட்பட சொல்கிற தானியங்கள் இருக்குதா? அப்போ எகிப்தை போய் பாருங்கள். வறுமை வாலிபத்தில் வரல, வயோதிகத்தில் இந்த பசி கொடுமை, ருசி கொடுமை. அடுத்த ருசி தேவை. 2 இட்லி தான் சாப்பிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர். 2 இட்லி. ஆனால் அதுக்கு சட்னி 4 சட்னி இருக்கணும், ஒரு 2 சாம்பார் இருக்கணும், ஒரு சாம்பார் தண்ணியாக இருக்கணும், டிஃபன் சாம்பார் இருக்கணும், 1 சாப்பாடு சாம்பார் இருக்கணும். இந்த 2 இட்லிக்கு இவ்வளோன்னா என்ன ஆகும்? 2 இட்லிக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் சாம்பார் சட்னி பொடி கிடி நெடி கிடிலாம் பார்த்து கிராண்டாக இருக்கும் தட்டு. அதில் 1.5 இட்லி தான் சாப்பிட்டோம், 6 இட்லி போவாது. அந்த கண் திருப்தி திம்முன்னு இருக்கும். திருப்தி காஃபி குடிக்கணும். இதுக்கு ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வேணும். ஏன்னா இதுக்கு சமைச்சு போட்டு ஜனங்க வேணும். உங்களை உதாசீனப்படுத்தாது இருக்கிறவங்க. இதெல்லாம் உழைப்பாளிகளுக்கு மட்டும்தான் அமையும். உழைச்சி 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 சில பேர் என்கிட்ட சொன்னாங்க, யாரையும் நான் டிபெண்ட் பண்ணுறதில்லை, இதெல்லாம் தேவையை நானே சமைச்சுக்குவேன், நானே செஞ்சு சாப்பிட்டுவேன். சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் யாரை கட்டியாச்சு, ஒரு ஓட்ஸ் கஞ்சி குடிச்சிட்டு உட்காந்துருப்பேன். காலைல அதே மாதிரி ஆஃபீஸில் உட்கார மாதிரி போர்ட்டிகளில் போய் டை கட்ட மாட்டார். நல்லா டிப்டாப்பாக என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போய் உட்காந்துவார். பேப்பர் படிப்பார். படித்ததெல்லாம் எழுதுவார், அண்டர்லைன் பண்ணுவார், வெட்டி வச்சுக்குவார். இது ரிட்டையர் ஆனவொன்னே எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க. வயசு தான் நமக்கு சின்னது, பழக்கத்தெல்லாம் பெருசுங்க. அந்த கட்டிங்லாம் எடுத்து வச்சுக்குவார். அதுக்குள்ளே 1 மணி ஆகிடும். இண்டு பேப்பர் படித்து முடிச்சுனா சாப்பிட்றாரு, தூங்கிடுவார். திருப்பி சாயந்தரம் மாலை மலர் வரும். இந்த மாதிரி பண்ணுவார்.
திருப்பி நைட் 2 சப்பாத்தி சாப்பிட்டு தூங்கிடுவேன். அந்த சேர் வெளில அப்படியே இருக்கும். இது ஒரு உலகத்தை விட்டு போயிட்டார். அது இப்போ பார்க்குறப்ப சேரை பார்க்குறப்ப என் கண்ணில் தண்ணி வந்துச்சு. காலைல அங்கிள் இங்கே உட்காருவார். அதை எப்படி அந்த வேலையில் இருந்தாலும் அதே மாதிரி இருப்பார். என்னாலும் அவர் வழுவாதபடி எல்லாத்தையும் வச்சுட்டு போனான் வீட்டில் பசங்களுக்கு. அதாவது கடன் கிடையாது, எல்லாமே யார் யாருக்கு என்னென்ன சேரமோ எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுட்டு போனார். என்ன சொல்கிறேன், பாக்கியம் உள்ள மனுஷன், நீதிமான், பிள்ளைகளுக்கு ஆசையை விட்டு போகிறான். நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு ஆசையை விட்டு போகிறான். பார்த்துக்கோங்க, நல்லவன், நான் நல்லவன், என்னை கர்த்தர் அறிவார், அதெல்லாம் சொல்லவே கூடாது. நான் நல்லவன், நம்மளே தான் சொல்லிக்கணும் நான் நல்லவன், நான் நல்லவன். ஏன் சொல்கிறேன்னா, புரிந்து செயல்படணும்னு சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க போகிறார். கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருள்வீராக. எங்களோடு கூட பேசின கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த பலவர்ண அங்கி இது தேவையா என்று கேட்பார்கள். அதே சமயத்தில் யுத்தத்தினுடைய வஸ்திரம் இது தேவையா என்று கேட்பார்கள். இந்த நாளில் கர்த்தர் உங்கள் மத்தியில் ஆசீர்வாடி கொண்டிருக்கிறார். சம்பூர்ணமான ஆசீர்வாதம் இன்றிலிருந்து கர்த்தர் கிருபை தருகிறார். பிள்ளைகளுக்கு என்று நீங்கள் சேர்த்து வைக்கிற பொழுது பிள்ளைகளுக்கும் சேர்த்து வையுங்க. என்ன, அறிவு ஞானத்தை புகட்டுங்க. வெறும் ஆஸ்தியை மட்டும் உண்டாக்காதீங்க, அழிச்சிட்டு போய்டுவாங்க. எல்லாத்தையும் இறங்கி வேலை செய்ய சொல்லுங்கள். அத்தையும் வீட்டில் இருக்க அத்தனை பசங்களும் வேலை செய்யணும். குடும்பமாக ஒரு தொழில் செய்யலாம், தவறு இல்லை. எல்லோரும் சேர்ந்து வேலை செய்யணும், எல்லாம் சேர்ந்து உழைக்கணும். எல்லாம் இந்த குடும்பம் என்ற அந்த பக்கம் வரணும். அது பாட்டுக்கு வரும், அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு வந்து வீட்டில் படுக்குதுன்னா அது சரியான நடத்த இல்லை. இன்று குடும்பங்கள் இனி பெருக்கும். இனி மருமகள்கள் வரப்போகிறாங்க, மருமகன் வரப்போகிறாங்க. அந்த பக்கத்தில் வந்து இதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம எந்த சர்ச்சை இருக்கக்கூடாது. அதில் கனிகளோடு வாழணும். பலவர்ண அங்கி கர்த்தர் தரப்போகிறார். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் எங்கள் மத்தியில் அசைவான கிருபைக்கு ஸ்தோத்திரம். பாத்திரம் நிரம்பி வழிவதற்கு ஸ்தோத்திரம். இன்று கண்ட எகிப்தினை என்றும் காண்பது. உலகத்தில் இருக்க உனக்குள் இருக்க பெரியவர். உங்கள் கரம் ஆசீர்வதிக்கப்படுகிறது, கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது, கரத்தின் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. அடைமாத்துக்க நகைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் வீடு திரும்பி போகிறது. தீர்க்க தரிசனமாக நான் சொல்லுகிறேன். கையின் பிரயாசம் ஒன்லி த ஃப்ளோ ஆஃப் இன்கம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தோட வேதனையை கூட்டார். மறுபடியும் இந்த 2026 இயேசு நாமத்தில் புதிய கடன்கள் வராத வண்ணம் கர்த்தர் தடுத்தாட்கொள்கிறார். இருக்கிற பத்திரங்களெல்லாம் பத்திரமாக வீடு திரும்ப போகிறது. ஆனால் ஒரு பொருத்தனை, என்ன பொருத்தனை? ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படி நான் செய்ய போகிறேன். என்ன வார்த்தையின்படி? வீடு ஆஸ்தி பிதாக்கள் சேர்த்து வைக்கிறது. அது பயம். சரி, நிறைய பேருக்கு நான் எங்கெங்க வசனம் சொல்லுது இல்லையா? அடுத்த வசனம் என்ன சொல்லுது? நல்லவன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தி உண்டு பண்ணி விட்டு போகிறான். துன்மார்க்கம் பகுதி தான் கட்டுவான். பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி எடுக்கலாம். எங்கேயும் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. இன்றிலிருந்து கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட போகும். கடைகளெல்லாம் விருத்தி அடையும். இனி எல்லைகள் பெருக்கும். சின்ன கடையாக இத்தனை வருஷம் இருந்ததெல்லாம் கர்த்தரை எக்ஸ்பேண்ட் பண்ணுறார், விரிவடைய செய்கிறார். நீ பெரிய கடையாக பார்த்து வைப்பீங்க. நீ பெரிய இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போவார். உயர்ந்த அடைக்கலம் திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆனால் மனுஷர்கள் இடத்துல மட்டும் நீங்கள் நினைக்கிற அந்த நன்மை வராது. பழகினவரெல்லாம் பகைப்பார்கள். வளர்ச்சி தாங்க முடியாது. என்னமோ நினச்சோம், கட்சியில் பார்த்து நம்ம காட்டில் அங்கே மேலே வந்துட்டாங்க. தீர்க்க தரிசனம் நான் சொல்கிறேன், மிக எளிமையான வார்த்தையிலே சொல்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட நேராகவே சொல்லியிருக்கோம், நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படியெல்லாம் நடக்கணும். அப்படி என்ன நடந்துச்சு? இல்லை, இந்த அளவுக்குலாம் உயர்வு இருக்கணும்னா தெரியாது. ஊழியத்தில் இப்படியெல்லாம் இருக்கும். ஜபம் பண்ணுற வேலையில் இவ்வளோ வருமானம் வரும்னு தெரியாது. இப்படி தான் முடித்தாங்க கட்சியில். நான் என்ன சொல்ல முடியும்? வருமானம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை வருமானமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை எல்லாமே வருமானம் சொல்ல முடியுமா? ஏதோ அன்றைக்கி ஒரு அடையாளம் இருந்துச்சு, இன்றைக்கி ஒரு அடையாளம் இருந்துச்சு, சரி ஏதோ சொல்கிறான், சிச்சினே போயிட்டேன். இது பாருங்கள், நான் கூட கவனிக்கலை. பாரு எப்படி படிக்க வைக்கிற பசங்களை, எப்படி நிர்வகிக்கிறீங்க, எல்லாத்தையும் எப்படி சமாளிக்கிறீங்க. 2 பேரும் வேலைக்கும் போகிறது கிடையாது. இதெல்லாம் நோட் பண்ணுறான். நமக்கு நம்ம வேலையை பார்க்கறதுக்கே நேரம் சரியாக இருக்குது. பக்கத்து வீட்டில் யார் இருக்கிறா, அக்கத்து வீட்டில் யார் இருக்கிறான்னு கூட தெரிய மாட்டேங்குது. இவன் நம்ம வருமானம் வரைக்கும் நோட்டீஸ் பண்ணுறான். இது எனக்கு ஆரம்பிச்சிருச்சு ஜனவரி பிறந்து. இப்போது உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. மேய்ப்பன் எப்படி வழியே தான் ஆடுகள். அதனால் அவங்க வளர்ச்சியை மட்டும் பாருங்கள். உங்களை கர்த்தர் செழிக்க செய்ய போகிறார். தேவை இறங்கும். அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அரண்மனைகளே சுகம் பெருகட்டும். ஒவ்வொரு அப்பங்களும் இந்த நாளிலிருந்து ஆசீர்வாதம் பெறப்போகுது. ஸ்தோத்திரம். சரீரத்தில் வித்தியாசமான பலன், உழைக்க பலன், சேமிக்க பலன், சவதரிக்க பலன், கட்டி எழுப்ப பலன், புதிய கிருபையோடு இன்று கடந்து போகிறீர்கள். இனி அடுத்த ஜபம், அடுத்த காரியங்கள் எல்லாம் நிலத்தை வாங்கினேன்,
நிலத்தை வாங்க போகிறேன், வீட்டை கட்ட போகிறேன், இந்த நகையை விற்று நான் வேறு ஏதாவது செய்யலாமா, முதலீடுகள், இது மாதிரி தான் வரணும். கண்களை மூடிருக்க தேவச்சனமே, நோய் வியாதி உன்னை விட்டு விளக்குகிறான். வாதம் கூடாரத்துக்குள் வரப்போகுதில்லை. இதெல்லாம் செலவு மிச்சமாகிற இடம். இதெல்லாம் கர்த்தர் செய்கிற பெரிய கைங்கரியம், எண்ணி முடியாத அதிசயம். சிலருக்கு அந்த வியாதியெல்லாம் இருக்கும், நமக்கு இருக்காதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். நமக்கு வரக்கூடாதுன்னு நான் விரும்ப மாட்டேன். இல்லை, இது நான் கடிந்து கொள்கிறதே தான். வறுமை, வியாதி, நோய், படுக்கை இதெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாம் 24/7 ஓடிக்கொண்டே இருக்கும். 1.5 மாதம் உட்காந்ததே என்னால் முடியல. அப்போது நம்ம நாட்டில் உள்ள காரில் வந்து அப்படியே கொண்டு கட்டே தூக்கி போட்டு போயிடுவாங்க. சந்தோஷமாக இருக்கும். அப்போது இந்த டைம்லேயும் தேவைப்படுதே, வெக்கப்படுவாங்க, கொஞ்சம் கூச்சப்படுவாங்க கேட்குறதுக்கு. அப்புறம் நானே புரிஞ்சு சொல்லுவேன், வாய் நல்லா இருக்குது, வாய் ஒன்றும் உடையல, கால் தானே பிரச்சனை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. லுங்கி கட்டின்னு போயெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கேன். உட்கார வச்சு பிளாஸ்டிக் கவர் வச்சு ஊற்றி விட்ருவாங்க தலைக்கு, அப்படியே சவரம் பண்ணாமலாம் போயிருக்கு. குளிச்சுட்டு மட்டும் அப்படியே உட்காந்து அப்படியே கொண்டு போவாங்க. ஐயோ கர்த்தாவே நினைத்தருள். இது நம்ம வருமானம் அப்படின்றது இல்லை, அதே சமயத்தில் வருமானம் இல்லைன்னு சொல்ல முடியாது. சேவை தேவையாக இருக்கிறது. எந்த சூழ்நிலையும் கூப்பிடுகிறாங்களே, வந்து அழைத்து கொண்டு சொல்லுகிறாங்களே. அப்புறம் பார்த்தார் ஆண்டவர், பரவாயில்ல நீ பள்ளிப்படி போக ஆரம்பிச்சுட்டார். அதாவது அதுக்குள்ளே குணமாயிடுச்சுன்னு சொல்லுவார். சந்தோஷமாக இப்போ முன்ன மாதிரி என்னால் மூவ் பண்ணுவேன். எனக்கு இருந்தால் ஒரே வசனம், எல்லாத்துக்கும் ஆட்டோ கொடுக்குறோம், எல்லாத்துக்கும் ஒருத்தரை டிபெண்ட் பண்ணுறோம். சரி கொஞ்ச நாள் ரெஸ்ட். அப்போ தான் தேவன் இறங்கினார். நிறைய விஷயம் நான் புரிஞ்சுக்கொண்டேன். ஆண்டவர் படிப்பணியை கொடுத்து கொண்டு வந்தார். நல்ல நல்ல காரியங்கள் நான் கற்றுக்கொண்டேன். ஏன் சொல்லுகிறேன்னா, பல வர்ண அங்கி இந்த ஆப்ரேஷன் டைம்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரெஸ் ஒன்று கொடுத்தான், கவர்ச்சி நாடிக்க மாதிரி இருந்தது ட்ரெஸ்ஸு. அது இருக்கிற சைஸு ஸ்மால் சைஸ். எனக்கு போட்டால் XXL. அது ஒட்ரா வெல்க்ரோ வந்துக்குது. எப்படி இருக்கும்? வீல் சேரில் உட்காந்தோன்னா வெக்கமாக இருக்குது. ஏந்திருன்னு அந்த அம்மா ஏன் தான் எல்லாம் வந்துடும். சைட்லேயே போய் நானே ஏறி படுத்துக்கினேன். இல்லை சொல்கிறேன், இதெல்லாம் நமக்கு தேவையா என்றவரைனா தெரியணும் இல்லையா மற்றவங்க படுற கஷ்டம். அவங்ககிட்ட நான் கொஞ்சம் பெருசாக தச்சு வை நான் சொல்ல முடியும். இதுன்னா எனக்கு என்ன மரும்புள்ளையே நான் அவங்க வீட்டுக்கு சொல்கிறேன். எப்படியோ எல்லாத்தையும் கம்பிக்கு மேலாம் வச்சு கட்டி பாதை பண்ணி இப்போ ஃபிசியோ அப்சர்வேஷனில் போயின்னு இருக்குது வண்டி. ஃபிசியோதெரபிஸ்ட். அது வீட்டில் பண்ணால் ஒத்து வராது நமக்கு. ஐயோ முடுக்கிறா அடுக்கிறா ஐயோ அம்மானு கத்திடுவேன். அங்கே போனால் வாயை முடியும் கப்பு சுப்புன்னு, மேடம் வலிக்குது மேடம், மேடம் சிஸ்டர் வலிக்குது சிஸ்டர், இப்படி தான் போவோம். இப்போ பொண்டாட்டி பண்ணால் விட்ருவோமா? ஐயோ என்னை கொல்றா, என்னை குத்துறா, பசங்களெல்லாம் கூப்பிடு, இது மாதிரி இருக்கு. எல்லாம் கற்றுக்குறோம் இல்லையா? அது சொல்கிறேன். இல்லை ஏன் சொல்கிறேன்னா, கர்த்தர் இனி காக்க வர இந்த ஆண்டு ஜனவரியிலேருந்து ஆசுரம் மழை வருது. தேவரீர் எங்கள் கூடாரத்தின் சமாதானமுடைய கருத்தில் இருக்கிறார். இனி அலங்கங்கள் யாக்கோபின் நியூ இயர் செய்தி எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரில, கேட்காதவங்க கேளுங்க. யாக்கோபின் கூடாரத்தின் சிறையிருப்பை திருப்புகிற தேவன், அதை மட்டும் மறந்துடாதீங்க. இந்த ஜனவரிலேருந்தே யாக்கோபின் கூடாரத்தின் சிறை திருப்பப்படுது. ஓ ரபானா கராபாலாபா. இனி வீட்டுக்குள்ளே வந்தாலே பிரச்சனையெல்லாம் இருக்காது. வீடே உங்களுக்கு ஆனந்த பூமியாக கர்த்தர் மாற செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், உள்ள பரிசுத்த ஸ்தோத்திரம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகல வார்த்தை மறவார். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த அந்நிய ஐக்கியம் நம் நேரோடு சதா காலம் சில பரிசுத்தோடு கூட இருப்பதாக. ஆமென். நன்றி, வணக்கம்.